Hallelujah. வானத்தின் அப்பமாகிய இயேசுவே, எங்களுக்குள்ள வாங்க டாடி. இருதய கதவை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்களுக்குள்ள வாங்க, வாசம் செய்வீராக. ஜீசஸ். இந்த வான பூமி ஒளிந்து போகும், உடைய வார்த்தைகள் என்றும் மாறாது. வான பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகள் மாறாது. கண்களை மூடி பயபக்தியாய் எஸ் ஷாராலாதீனா மோரே பூமி வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்னென்ன மையப்படுத்துவோம். 19 நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல ஒரு ஹை ஃபை கூட சொல்லுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமென். ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்? ஏன்னா தேவனுடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது. ஆமென். என்ன டேவிட் ஒவ்வொரு வாரமும் காலைதோறும் கிருபை புதுசா சொல்லிட்டே இருக்கீங்களே. நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்லாமட்டாலும் அவருடைய கிருபை காலதோறும் புதிதாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அந்த கிருபை ஒரு போதும் மாறாதது. ஆமென். ஹalleluya. நான் வாழ்வது, நான் இருப்பது, வாழ்வது, நான் இருப்பது, நான் வாழ்வது, நான் வாழ்வதுன்னு சொன்ன நீங்க என்ன சொல்லணும்? அப்படி வச்சிருப்பீங்களா? பக்கத்துல பார்த்து ஒரு சிரி சிரிங்க பார்க்கலாம். ஆமென். பக்கத்துல பார்த்து ஒரு சிரி. அது அழுகும். அப்போ நீங்க சிரிக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க கண்ணாடி மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நான் வாழ்வது,
நீதியே ஆராதனை, யெகோவா ஷாலோம் ஆராதனை, வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தாயே என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுவோம் கோலியாத்தை அழைக்கும் வல்லமையே, சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கன் கோலியாத்தை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. பாராக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீரே. பாராக்காமல் என்னை தலையாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா ரொம்ப நிக்காது. சொல்றீங்க கால் சும்மா நிக்குமா? ஆமென். கால் சும்மா நிக்குமா? ஒரு ஸ்டெப் போடுங்க. கால் ஒரு ஸ்டெப் சொல்லுங்க. கால் உங்க கால் கீழே சூடா இதை வைக்க நாங்க எப்படி ஆடுவீங்க? ஆட போங்க. இங்க பாரு, என் கால் சும்மா இருக்காது, நான் இப்படி இப்படி ஆடுவேன். எப்படி பண்ணி பார்க்கலாம்? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து ராஜ்கிண்ணனுக்கு வேற மாதிரி. ஹல்லேலூயா.
தாவீதுக்குள் வை. Hallelujah துதி உமக்கே, Hallelujah துதி உமக்கே, Hallelujah துதி உமக்கே, Hallelujah துதி உமக்கே, Hallelujah துதி உமக்கே. Hallelujah சொல்லுங்க, Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி? ஆமென். ஏன் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது? ஏன் அப்படின்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் நான் வாழ் இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் முடியல, பாடுகள் தீரல, ஆனாலும் நிற்கிறன. இன்னும் நான் அழியல, ஆனாலும் வாழ்கிறன. போராட்டங்கள் முடியல, பாடுகள் தீரல, ஆனாலும் நிற்கிறன. One, two, three, four. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறன. மூலமாவது போல இருக்கிற, ஆனாலும் நிற்கிற. ஆனாலும் வாழ்கிறன. நிற்கிற நிர்மூலமாவது போல இருக்கிற, ஆனாலும் நிற்கிறன. Ready? 1, 2, 3, 4. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. Come on எல்லாரும், அண்ணா நீங்களா அண்ணா? Hey, எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, பலம் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலம் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல சொல்லுங்க, நான் இல்ல, என் பலம் இல்ல, தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. பக்கத்துல பார்த்து, நீ இல்ல, உன் பலம் இல்ல, உனக்கு தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, கிருபை கிருபை கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. படிக்கல படிக்கல, உயரல, ஆனாலும் வாழ்கிறது. நிற்கிற நிர்மூலமாவது போல இருக்கிற, ஆனாலும் நிற்கிற. ஆனாலும் வாழ்கிறேனே, நிற்கிற நிர்மூலமாவது போல இருக்கிற, ஆனாலும் நிற்கிறேனே. கிருபை 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 கிருபை, கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை. பக்கத்துல பார்த்து, நீ இல்ல, நீ இல்ல, வேற இல்ல, உனக்கு தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. நீ இல்ல, வேற இல்ல, உனக்கு தாளம் இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஆமென். யாராச்சும் உங்க பக்கத்துல ஒரே பெருமையா நின்று இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்கள பார்த்தே சொல்லுங்க, நீ இல்ல, உன் பலம். ஓ, இத்தனை பேர் பெருமையா நின்றுக்கிறீங்களா? நீ இல்ல, உன் பலம் இல்லைன்னு சொல்றீங்க. மூணாவது,
உனக்கு தாளந்தே இல்லை, உனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குது, அதுதான் தேவனுடைய கிருபை, அதுதான் தேவனுடைய கிருபை. ஆமென். அதனால தான் நம்ம சொல்றேன், நான் வாழ்வது நான் நிற்பது. ஆமென். வேற எதுவுமே கிடையாதுங்க. நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அப்படி கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரை புரிஞ்சுக்கிறீங்க? அதனால தான் சொல்ல ஒரே பொறுமையா இப்படி என்னது இஸ்ரவேலின் தேவனே, ராஜனை, உலகமீட்ட கர்த்தரை. இப்படி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பான தேவனே, அன்பான தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அன்பான தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அன்பான தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை, போற்றி பாடுவோம் ராஜனை, உலகமீட்ட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இப்படி சொல்லு. இஸ்ரவேலின் தேவனே, போற்றி பாடுவோம் ராஜனை, உலகமீட்ட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்றுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷம் come on. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணித்து. ஆமென். அவர் நல்லவர். கண்களை மூடி. எல்லா மகிமைக்கும் கானத்துக்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கும் கானத்துக்கும் உரியவரே. சபையை சத்தத்தை உயர்த்தி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே, சத்தத்தை உயர்த்தி என் இதயத்தில் தங்கி, என் இதயத்தில் தங்கி ஜீவிக்கும் தேவாதி தேவனே. ஆமென்.
பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். கரங்களை கோர்த்து கொண்டு சில காரியங்களை ஜெபிக்க போகிறோம். காத்திருக்கிற சாரா சரீரங்களை பலப்படுத்துவீராக, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். பலவீனமா இருக்கிற பிந்துக்காக ஜெபிக்கிறேன். அலர்ஜி மாற தேவனீர் கிருபை செய்வீராக. ஆலய கட்டுமான பணியில தேவனீர் மகத்துவமான கிரியைகளுக்காக செய்வீராக. விசுவாசத்தோடு நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். சீக்கிரமாக நாங்கள் வேலையை முடிக்க தேவனீர் கிருபை செய்வீராக. மிஷினரி ஊழியர்களுக்காக சபையின் மூலமாய் தாங்கப்படுகிற மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அவர்களுடைய ஊழிய பாதையில கூட இருந்து நடத்துவீராக. நம்முடைய ஆசீர்வாதமான கரம் கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். நந்துஷ்டுக்காக ஜெபிக்கிறேன். நீரே அவளை பலப்படுத்துவீராக. சரீரத்தில் பலன் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஜெபி சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. அன்னபூர்ணி காய்ச்சல் மாற வேண்டும். இவாஞ்சலின், ஷான், பெரியசாமி, ராஜ்கண்ணன், ராதா, சைமன், சாம்வேல் எல்லாருக்கும் பலவீனம். நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் பரிபூர்ண சுகத்தினால் பலத்தினாலும் மாறட்டும். ஆண்டவரே, சபையில் யார் யாரெல்லாம் பலவீனம் இத்தனை பேர் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். எல்லாரையும் தேவனை பலப்படுத்துவீராக. ஆணி பாய்ந்த கரத்தினால் நீ தொட்டு சுகமாக்குகிற தேவன் அல்லவோ, நீ சுகமாக்குவீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளோடு அந்த பலவீனம் மாறட்டும். இந்த நாளோடு அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. பரிபூர்ண பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தகப்பனே. நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. சரீரத்தை நீ தொட்டு பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம். நல்ல கரங்களை தட்டுங்க. கரங்க ஒரே விஷயம் அன்னி பாஷையில பேசி ஷராதீனா மாராலாபோ தீனா மாராலாபா ரிகாலாதியாந்தராலாபோ ஷபாலாபா ரபாலாபா ரபாலாதீனா. ஒரே நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரிபாலாபோ தியாந்தராலாதீனா கதுரபாலாபோ ஷபாலாபா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. சபையாரை பலப்படுத்துவீராக. ஊழியக்கார் குடும்பத்தை பலப்படுத்துவீராக. பலவீனம் இருக்கக்கூடாது. நாங்கள் பலவான்கள் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் பலத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஷராதியாந்தராலாதி நமராலாதி நமராலாபா ரிகாலாதியாந்தராலாபோ ஷப. நல்ல கரங்களை தட்டி துராபாலாதியாந்தராலாபோ ஷபாலாபா ரபாலாபா. எஸ் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். நமக்கு நன்றி. எப்படி கரங்களை உயர்த்தி 8 திசை ஆத்துமாக்களுக்காக தகப்பனே 8 திசை ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். 8 திசை ஆத்துமாக்களையும் எங்கள் சபைக்கு நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். எங்கள் சபைக்கு யார் யாரெல்லாம் குறித்து வைத்திருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவனை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவீராக. அந்த ஆத்துமாரத்தின் வாஞ்சி சபையார் ஒவ்வொருவருக்கும் தேவனை கட்டளையிடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கதை ஜெபங்களை கேட்டபடியால் கரங்களை தட்டி ஆமென். வேதாந்தம் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகத்திலே 36ஆம் சங்கீதம். பிரதர் ரூபன் அண்ணா முன்னாடி வந்து வாசிங்க. சங்கீதம் 36வது அதிகாரம் வசனம் பிரதி வசனமா வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் வசனம் பிரதி வசனமாக வாசிப்போம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது.
தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. இதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமீன். உட்காருவோம். நிருபம் வாசி கேட்போம். அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். சித்தி வந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசி கேட்போம். கவனமாய் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நிருபம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமத்தில் நல்ல சத்தம். ஹல்லேலூயா. இப்பொழுது கரங்களை தட்டி பாஸ்டர்களை வரவேற்போம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நிருபத்தை கடைசி வசனம் அவஸ்தம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது, ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்களேன், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நாம் சபைக்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதித்தோம், தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க போகிறோம், தேவ சபை ஜெபித்தோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார், நம்முடைய ஜனங்களாக இருக்கிறோம். இதெல்லாமே என்னது? அவருடைய கிருபை மாத்திரமே. அவருக்கு எல்லா துதியும் கனமையும் உண்டாவதாக. ஞானஸ்தான ஆராதனை முடிந்த பிறகு, அதாவது ஆயத்தமாக வந்த நான் கரண்ட்டில் பொழுது தண்ணி தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை முடிந்த பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஜபத்தோடு காத்திருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள் மாத்திரம் சொல்லிவிட்டு தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். இப்போ ஜெபித்தது போல சபையில் எல்லாரும் அநேர் பலருமாய் காணப்படுகிறீர்கள், எங்களையும் சேர்த்து. அல்லேலூயா. கர்த்தர் எங்களையும் உங்களை பலப்படுத்தும்படியாக அதிகமாக ஜெபியுங்கள். கர்த்தர் பலத்தினால் நம்மை நிச்சயமாக இடை கட்டுவாராக. நம்முடைய சபையோட கட்டுமான பணி ஆண்டு சித்தமாக நாளைக்கு அது தூக்குவதா சொல்லியிருக்கிறார்கள். நல்லா கேட்டுடுங்களேன். என்னுடைய விருப்பம், ஜூன் மாதம் எனக்கு எப்பவுமே சந்தோஷம். 20ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், 26ஆம் தேதி என் அபிஷேகம் பெற்ற நாள். அல்லேலூயா. அதான் எனக்கு சந்தோஷம். என்னுடைய பிறந்த நாளை குறித்து நான் சின்ன வயசில் அதிகமாக என்ன சந்தோஷப்படுவேன். புது துணி கிடைக்குமே என்று பலவிதமான காரியங்கள். ஆனால் அதை பார்க்கிலும் 75ஆம் வருடத்துக்கு பிறகு நான் அபிஷேகம் பெற்ற நாள் தான் விசேஷமான காரியமாய் அது இருக்கிறது. மறவாதபடி நாளில் நான் ஜெபிப்பேன். ஓகேயா? அந்த 25 கூட்டங்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க.
என்னோட விருப்பம் என்னவென்றால், ஒரு வேளை கர்த்தர் வாய்க்கு செய்தல் நல்லது, அது 26ஆம் தேதிக்குள்ளாக இந்த பேஸ்மெண்ட்டுடைய முக்கியமான வேலைகள் பூசுவது மற்றும் ஃப்ளோரிங் போன்ற காரியங்கள் முடிந்தால் நலமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் வாய்க்கு செய்வாரோ என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் பணம் தேவைப்படுகிறது, புரியுதா உங்களுக்கு? அதிக செலவு இல்லை, தேவ கிருபையினால கோடியெல்லாம் தாண்டிட்டோம். நம்ம எப்படியோ கர்த்தர் நடத்தினார். இது சின்ன செலவு தான், ஒரு 5 லட்சம். இந்த 5 லட்சம் தான் ரொம்ப எடுத்துட்டு இருக்கு, அதான் புரிய மாட்டேங்குது. பெரிய காரியம் சந்திக்கப்பட்டு விட்டது. இந்த ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுனா கூட 5 லட்சம் சர்வசாரம் கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. ஒன்று நிச்சயம், கர்த்தரை நீ ஏவுவார் என்றால், அவர் ஏவி நான் கேட்பேன் என்றால் நிச்சயமா கிடைச்சிடும். ஓகேயா? ஒரு நாள் கர்த்தர் சபையில் ஏவினாரு, ஒரே நாளில் இந்த அருமையான சபையாராக 22 லட்சம் ரூபாயை நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் வந்தது 15 லட்சம், இந்த 10 லட்சம் வரவில்லை. அது வந்தாலும் வேலையை கர்த்தர் நிச்சயமாக முடித்தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த 4.5 லட்சம் 5 லட்சத்தில் ஒரு 1.5 லட்சம் கர்த்தர் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். கடந்த வாரத்தை அருமையான ஒரு தம்பி சபையை கட்டுமான பண்ணிக்கிட்டு 500 ரூபா காணிக்கை கொடுத்திருக்கிறார். கலந்துட்டுவோம். கடந்த நாட்டில் அருமையான விசுவாசிகள் தங்கள் நகைகளை கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்தார்கள். அது விற்றதுடைய தொகை 36,790 ரூபாய்க்கு தந்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் சேர்த்து சுமார் ஒரு 1.5 லட்சம் நம்ம கையில் இருக்குது. இந்த 3.5 லட்சம் மாத்திரமே, எத்தனை லட்சம்? 3.5 லட்சம் மாத்திரமே. கத்திரிப்பே உங்கள்கிட்ட பேசினாருன்னா 6 மணி சொன்ன, பாஸ்டர் நான் 1 லட்சம் தரேன். கடைசி வேலைகள் கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சபையில் பண விஷயத்தை அதிகமாக பேசுவது கிடையாது. ஆண்டு விழாவுக்கு மாத்திரம்தான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்வேனே தவிர மற்ற காரியங்களை நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ணுறதுல நீ தசம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ உங்கள் காரியம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இது கடைசி வேலையாக இருக்குது அப்படின்னாலே நீ பொருத்தனை செய்தவர்கள் ஒருவேளை கொடுத்தவர்களும் கர்த்தர் ஏவுவார் என்றால் அதிகமாக கொடுங்கள். சீக்கிரம் வேலையை முடிக்க அது ஏதுவாக இருக்கும். ஒரே நிமிஷம் கண்ணில் மூடுங்களேன். நான் ஜெபம் பண்ணுறேன். ஒருவேளை கர்த்தருடைய ஏவுவார் என்றால் ஜெபத்துக்கு பிறகு, ஓகே, இந்த ஜெபத்துக்கு பிறகு என்ன கடைசி வேலையாக இருக்குது. என் வீட்லேயும் நெருக்கம் இருக்குது. இன்னைக்கு பார்த்து அநேகர் அநேக சேர் காலியாக இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என் வீட்லேயும் நெருக்கம் இருக்குது, எனக்கு தேவைகள் உண்டு. இருந்தாலும் கர்த்தருக்கு என்று கடந்த வாரத்து முந்தின வாரம் அருமையான ஒரு பிள்ளை தன்னோட மோதிரத்தை கொண்டு காணிக்கையாக கொடுத்தா, இன்னொருத்தர் 2 கமலை கொடுத்தாங்க. எதோ கர்த்தர் செய்கிறீர்கள், எதிலும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனால் கடைசி வேலை, அதன் பிறகு சபட அலங்காரம் தான். கட்டுமான பணிக்கு என்று அதிகமாக தேவைப்படாது. நாம் இந்த பூச வேண்டும், ஃப்ளோரிங் போட வேண்டும், எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும், லைட்டிங் மாட்ட வேண்டும். அது பிறகு பிஎஸ் சிஸ்டம் மற்ற காரியம் வரும் நாட்டிலே அது கர்த்தர் உங்களோட பேசி நடத்துவார். இப்பொழுது அவசியமாக இந்த பணம் தேவைப்படுகிற அப்படின்னாலே நான் ஜெபம் பண்ற பரிசுத்தரே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். கண்ண முடிக்கவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். இந்த ஆராதனையில் இப்பொழுதுதானே அவருடைய இருதயத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என எண்ணத்தக்கதை தருவீராக. உலகம் முழுதும் அந்த லைவ் மூலமாக பார்க்கிற உங்களுடைய பிள்ளை கூட ஜெபிக்கிறேன். அவரோடு கர்த்தர் பேசுவீர் என்றால் இந்த கட்டுமான பணிகென்று கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாக, மனுஷனுடைய காரியம் இல்லை, மனுஷனுடைய வீடு அல்ல, ராஜோட அரண்மனையா இருக்கும்படினாலே இப்பொழுது இந்த ஜனத்தோடு பேசி ஆண்டவரே இப்பொழுதானே எழுந்து கர்த்தருக்கென்று இப்பருடைய தொகை தருகிறேன் என்று அவர் பொறுத்து செய்யும். அதை கொடுக்கும்படியாகும். நாளை வேலை துவக்கி அதை முடிக்கும்படியாகும். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே அனைவரும் சொந்த காரியங்கள் அல்ல ஆண்டவரே, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கு பூச்சும் புழுவும் இருக்காது என்று வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அருமையான பிள்ளைகள் உமக்கென்று கட்டுமான பணிகென்று கொடுத்து பரலோக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க என்னைய உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக, ஜனத்தோடு பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகேயா? ஒரு கர்த்தர் இப்பொழுது உங்களோடு பேசுவார் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் இப்போ நீங்க சொல்லலாம், ஆராதனை முடிந்த பிறகு நான் கட்டுமான பணிக்கென்று இதை கொடுக்கறன்னு முடிவு பண்ணுங்க. கர்த்தர் கேட்ட பலனை பல மடங்கு நிச்சயமாய் உங்களுக்கு திருப்பி தருவாராக. ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய சபையில் கர்த்தருக்கு கொடுத்து இது ஒரு நன்மை பெறாத யாருமே கிடையாது. கடைசி வேலை ஓகே, ஆறாவது நடுவில் கர்த்தர் பேசுனா கூட நீ கொண்டு கொடுக்கலாம். இல்லை இப்போ எழுந்துச்சு நான் எவ்வளோ தரேன் என்று நீங்கள் ப்ராமிஸ் சொல்லலாம். இல்லை ஆறாவது முடிந்த பிறகு நீங்கள் செய்யலாம். இன்னும் பொருத்தனை செய்தவர்கள் கொடுங்க, வேலை முடிக்காது ஏதுவாக இருக்கும். ஓகேயா? அடுத்தபடியாக நம்முடைய சபையுடைய மூப்பர் பீட்டர் அவருடைய அக்கா கணவர், அவருடைய மைத்துனர் கடந்த அவர் கர்த்தரை திறந்து விட்டார். வந்த பிறகு அவரை நீங்கள் விசாரிங்க.
நான் சொன்ன போல ஞானஸ்தானமானது ஆராதனைக்கு பிறகு ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜெபத்தோடு காத்திருப்போம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற அறிவிப்புகளை அருமை பிரதர் ரூபன் அந்த செய்திக்கு பிறகு உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, இந்த நாளில் நிமிதமாக யோசித்தேன். நம்முடைய யூடியூப்லேயே அநேக ஜனங்கள் யூடியூப்பில் பார்க்குறாங்க. அது மாத்திரமல்லாதபடிக்கு லைவில் அநேகர் நம்முடைய செய்தியை அவர்கள் கேட்கிறார்கள். நான் கண்ட காரியம், அதில் அதிகமாக பார்க்கிற ஜனங்கள் இல்லை 99.5% தமிழ் ஜனங்கள் தான் பார்க்குறாங்க. அப்போ என்ன யோசித்தேன், ஓகே டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் நம்ம செய்தி கொடுக்கலாம் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு என் சரீரத்தில் பலம் இல்லை. சுந்தராபத்தில் கொஞ்சம் நான் பலவீனப்பட்டு விட்டேன். கர்த்தர் பலப்படுத்தினார். திடீரென்று செய்தி நடுவில் எனக்கு ஒரு சின்ன பலவீனம், இரவெல்லாம் நித்திரை இல்லாதபடிக்கு நாங்கள் குடும்பமாய் நாங்கள் கஷ்டப்பட்டோம். என்னமோ கர்த்தர் நல்லவர். ஒரு குறிப்பு தான் எடுத்தேன், அது பேச முடியாத சூழ்நிலை. நான் உட்கார்ந்துட்டேன். பரவாயில்ல, அசோசியேட் பாஸ்டர் அப்படியே கண்ணி பண்ணி செய்தியை முடிச்சிட்டாரு. அல்லேலூயா, நல்லா கைத்துடுங்க. ஜனங்க சொன்னாங்க, பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர், உங்கள் அசோசியேட் பாஸ்டர் கர்த்தர் நிறைய கிருபை கொடுத்துருக்காரு, அப்போ எங்களுக்கு இல்லையான்னு கேட்குறேன். சோத்திரம், எப்படி பிள்ளைகள் சிலிப்பர் நமக்கு சந்தோஷம் தான். கர்த்தர் உபயோகப்படுத்தினா கர்த்தர் சோத்திரம் உண்டாவதாக. அதை என்ன யோசிக்கிறேன்னா, நான் இப்போது வெகு வேகமாக குறிப்பில் மாத்திரம் சொல்லி இன்றைக்கு மொழிபெயர்ப்போடு கூட தேவனுடைய செய்தி நாம் கேட்க போகிறோம். நம்முடைய சுசேஷகர் சாம் லவ்லிசன் இருக்காரு, அவரை நல்ல கரம் தட்டி அவர் வரவேற்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்தாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். Greetings to you all in the name of Lord and welcome you all. தேவ கிருபையினாலே நம்முடைய செய்தி உலகத்தில் அநேக ஜனங்கள் அவர் பார்க்கிறார்கள். Many people are witnessing our services throughout the whole world. நான் சொன்னது போல 99% தமிழ் ஜனங்கள் பார்க்கிறார்கள். And 99% Tamil people are watching. அப்ப நான் யோசித்தேன், ஒரு நாட்டில் ஓகே நேரடியாக செய்தி கொடுக்கலாம் என்று இன்னைக்கு உண்மையாக தீர்மானம் பண்ணி வந்தேன். Today I have decided that I will just preach in Tamil itself. கொஞ்சம் நேரமும் கிடைக்கும் என்று நான் யோசித்தது உண்டு. I thought that I will get some time also. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படினாலே, Because of my weakness, இன்றைக்கு நாம ஆங்கிலத்தோடு கூட செய்தி நாம் கேட்க போகிறோம். along with the translation we are going to listen. இது அப்படியே தொடரும் என்று நினைக்காதீர்கள். I don't think that it will continue. மறுபடியும் தேவைப்படும் என்றால் மறுபடியும் டிரான்ஸ்லேஷன் And if போகணும். I want, I will get the translation. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். See the other person will say God is good. அட அடுத்து அட அவர் கிருபை Our கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ளது. அல்லேலூயா. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? அந்த கிருபையினாலே இந்த அருமையான காலை வேளை கடந்து வந்திருக்கிறோம். Because of the grace we have come to this morning. இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த செய்தியுடைய குறிப்புல மாத்திரம் சொல்லி நான் உட்கார விரும்புகிறேன். I just want to share the points for this message. நீங்க அதிகமா விசிறீங்க, இந்த கொசு தொல்லையா இந்த காத்து தொல்லையா? நல்லவேளை கொசுவோடு நிற்பதாக, வேற மாறாமல் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 5 மாதம் அந்த கிருபையை நமக்கு காத்தார். Gracefully God has protected us for 5 இந்த months. 6வது மாதம் கர்த்தரே நம்ம அழைத்து And வந்திருக்கிறார். the 6th month God has brought us. கடந்த 5 மாதம் அநேக வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு Many கொடுத்தார். promises God has given for the previous 5 இந்த months. மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? The promise for this month is மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசியுங்கள். Micah 4 and 10. மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அது குறை கூட சத்தம் அல்லேலூயா. Hallelujah. நீங்களே பலமா இருக்கீங்க, சத்தம் அல்லேலூயா. Hallelujah. இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன? The promise for this month is கடைசி பகுதி, the last portion. கர்த்தர் உன்னை உன் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். The Lord will redeem you from the hand of your enemies. இத கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? To whom God is telling இது this? சீயோன் குமாரத்திக்கு சொல்கிறார். It tells to the daughter of Zion. கடந்த நாட்டு விதமான வாக்குத்தத்தம் நாம் கேள்விப்பட்டோம். We have heard the promise last week. சீயோனே நீ கம்பீரி, Zion, you rejoice. எருசலேமே நீ ஆர்ப்பரி. Jerusalem, you praise. காரணம் என்னவென்றால், Because தேவனாகிய கர்த்தர் the Lord நீ God, எந்த இடத்துல வெட்கத்தை அனுபவித்தாயோ in which place you have been put into அதே shame, இடத்திலே உன்னை and புகழ்ச்சியும் கீர்த்தியுமா வைக்க and He போகிறார். will make you lift your head up. over there. இவ்விதமா இன்னொரு செய்தி வாக்குத்த கர்த்தர் கொடுத்தார். And God has given that promise. அது என்னவென்றால், What is it? சீயோன் Zion, கர்த்தரனை கைவிட்டு விட்டார், God has forsaken you. கர்த்தரனை மறந்து விட்டார் என்று Lord சொல்லுகிறார். has forgotten you. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, But God is asking, ஒரு ஸ்திரீ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? how can
can a woman forget her womb? அவள் மறந்தாலும் நான் மறப்பதுன்னு கர்த்தர் Even சொல்கிறார். though she forgets, I will not forget. சொல்லி அடுத்த வசனம் வாக்குத்தத்தமா சொன்னாரு. Next verse say as a உன் promise, மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது your என்பதாக. walls are there before me எனக்கு forever. கடந்த சில மாதங்களாக Previous months, கர்த்தர் வந்து சியோன் 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 என்று சொல்கிறார். Lord is telling you Zion and Zion and அப்ப Zion. சியோன் என்ன அர்த்தம்? So what do you mean by Zion? சியோன் பரலோகத்து பல பகுதிகள் உண்டு. There are many portions of the heaven. பரலோகத்து பல பகுதிகள் உண்டு. There are many portions in the heaven. புதிய பூமி உண்டு, A new earth, புதிய வானம் உண்டு, new heaven, அதுக்கப்புறம் முதல் வானம் உண்டு, then first heaven, பரலோகம் உண்டு, then heaven, எல்லாவற்றும் மேலானதா சியோன். and above all it is Zion. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை So Lord God, ஏதோ ஒரு கீழே வைக்க அவர் விரும்பவில்லை. not to keep us beneath, நம்ம ஒரு சியோனா கர்த்தர் மாற்ற but விரும்புகிறார். He want to make us as a Zion. அதை மறந்து விடாதீர்கள். Don't forget that. கர்த்தர் நமக்கு பெரிய அந்தஸ்து கொடுக்கும் பொழுது When God gives us a big நம்மளது status, பெரிய காரியம் எதிர்பார்ப்பார். and He will imagine for நான் many big யோசிக்கவில்லை. things. I didn't have இப்ப not கர்த்தர் thought, ஏவருடன் but சொல்லுகிறேன். God is telling to me, கர்த்தர் நமக்கு பெரிய அந்தஸ்தை கொடுக்கும் பொழுது if God has given us a great கவனிக்கலாம், status, கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் எதிர்பார்ப்பார். God will also look for great அதிக things. வசனம் கவனிங்க, அதிக ஜெபம், More prayer, அதிக வேத வாசிப்பு, more Bible reading, அதிக பரிசுத்தம், and more holiness, அதிக உண்மை, more இந்த truthfulness. எல்லா காரியத்தை அதிகமாய் விரும்புகிறார். God will expect many great அது things from us. இருக்கட்டும். Let it be இந்த there. மாத வாக்குத்தத்தம் என்ன? What is the promise of this month? கர்த்தர் உன்னை உன் சத்துரு கைக்கு நீங்களாக்கி மீட்பார் The என்பதாக. Lord God will save you from your enemies' hand. அவ வசந்த கடை 1ஆம் தேதி கேள்விப்பட்டோம். So we heard in the first day, எங்க மீட்பாராம்? and how and where நீ He will. பாபிலோனுக்கும் போவாய். You will go to Babylon. பரிமையான கர்த்தருடைய பிள்ளையே, They are people of Christ. பாபிலோன் என்பது அது பாவம், Babylon means it's sin. பாபிலோன் என்பது பாடு, It is sufferings. பாபிலோன் அது உபத்திரவம், It means it's a அது trials, கஷ்டம், tribulation. It is அது hard, வியாதிகள். and it is sickness. இது வரைக்கும் நீ போவாய். You will go near that. வசனம் சொல்லுகிறது, But Bible says, ஆனாலும் அங்கே கர்த்தர் அங்கே விடுவிக்கப்படுவாய். there you will be redeemed. அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துரு கைகளுக்கு நீங்களாக்கி மீட்பார் There என்பதாக. you will be redeemed from the hands of இந்த the கால enemies. கர்த்தரோடு பேசுவாராக. This morning, let நான் God speak to பாபிலோன் you. லெவலுக்கு வந்துட்டேயா. You have come just near to ஆவிக்குரிய Babylon. பிரகாரமாக And என் spiritually, ஜெபம் குறைந்து போய்விட்டது. my prayers have been என் decreased. வேத வாசிப்பு குறைந்து போய்விட்டது. Oh, my Bible reading என் has been பரிசுத்தம் decreased. குறைந்து போய்விட்டது. My holiness has been என் less. உண்மை குறைந்து போய்விட்டது. My truthfulness has அந்த decreased. நிலைமையிலே வந்திருப்பாய் என்றால் If you have been in this கர்த்தரோடு situation, பேசுவாராக. God is talking to you. இந்த நாளிலே This day, அந்த சத்துருவின் கையிலிருந்து from the hands of the enemies, கர்த்தர் உன்னை நீங்களாக்கி மீட்பாராக. God is going to deliver you and பழைய redeem you. ஜெபத்திற்கு, And பழைய வேத வாசிப்புக்கு, prayer for பழைய Bible பரிசுத்தத்திற்கு, reading, holiness, பரிசுத்த உண்மைக்கு, the previous பழைய truthfulness, ஆத்மபாரத்திற்கு the previous கர்த்தர் உன்னை soul கொண்டு winning. God is வருவாராக. going to bring you. உலக பிரகாரமாக Worldly, ஐயோ பாபிலோனை போல oh, it is like a Babylon. கஷ்டத்திலும் In the trials and வியாதியிலும் tribulations, in sickness, உபத்திரத்திலும் in your trials, குறைவிலும் in your நான் weakness. வந்திருக்கேன் நீ சொல்லுவாய் If you என்றால் say that you have ஆண்டவர் come, சொல்றாரு, God is telling நீ to you, கவலைப்படாத. don't worry. இன்றைக்கு Today, உன் தேவனாகிய the நான் Lord God, அந்த பிரச்சனையிலிருந்து from those உன்னை problems, நான் மீட்க I போகிறேன். go to கரம் redeem தட்டி you. கர்த்தரை. And clap hands and praise God. நல்லாதது. அல்லேலூயா. Hallelujah. இன்று வேதத்திலிருந்து From the Bible, எப்படிப்பட்ட சத்துருவிலிருந்து கர்த்தரை மீட்க போகிறார் what என்றும், sort of enemy that God is going to deliver you from? நாம் மீட்கப்பட செய்ய வேண்டிய ஜெபம் என்ன என்பதை What are the குறித்தும், prayer that after redemption you have to do? கர்த்தர் மீட்கப்பட என்ன கிரியை செய்வார் என்பதை And குறித்தும் what sort of deeds that you have to do? கடைசியாக விசுவாச அறிக்கையோடு முடிக்க And போகிறோம். last, the faithful word. வெகு வேகமாக Very fast. நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். You can just note it down. முதலாவதாக எப்படிப்பட்ட சத்துரு? First, what sort of enemy? சங்கீதம் 102:8 வாசிங்க. Psalms 102 and 8. சங்கீதம் 102:8. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், நாடோறும் என் சத்துருக்கள் நிந்திக்கிறார்கள். என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள். வாசிப்பா. My enemies reproach me all day long. Those Reproach who, me all day long. பாரு வசனம் போட்டு பாருங்க. Bible says, முதல்ல எப்படிப்பட்ட சத்துருவான்? what sort of enemy? கடந்த வாக்குதாரங்களை கேட்டீங்க. And we have heard about the promise இந்த service. சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் மீட்க From போகிறார். this sort of enemy, God is going ஐயா, to deliver you. அவன் எப்படிப்பட்ட சத்துருங்க? What sort of enemy is that? என்னை நிந்திக்கிறார்கள். Oh, he reproaches. என்னை நிந்திக்கிறார்கள். He reproaches. என்னை தூஷிக்கிறார்கள். Many people curse me. நல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளையே. Dear people of Christ, நீ சபைக்கு you வந்திருக்கிற have come to church. நிமிதமாய் சொல்லலாம். You can say நான் ஒரு likewise, தீமை செய்யல நானு. I didn't do any bad thing. நான் தீமை கூட நினைக்கல. I have not thought any ஆனாலும் evil for them. நிந்திக்கிறார்கள். But still they நீ deceive. வேலை செய்யற இடமோ, In your workplace, நீ படிக்கிற இடமோ, in your education உன் வியாபார institution, ஸ்தலமோ, maybe a business, உன் பக்கத்து வீடோ, or your neighbors, எதுவும் எனக்கு தெரியாது. I doesn't know what it is. காரணம் இல்லாமல் With நிந்திக்கிறார்கள். no reason they used to reproach you. காரணம் திட்டுகிறார்கள். With no reason they used to scold நான் you. சமாதானத்தை நாடுகிறேன். But I want for peace. அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள் But they just see for the war. என்று 120 சங்கீதம்
சங்கீதம் வாசிக்கிறோம் 120 Psalms says அதே so. போல சூழ்நிலை Likewise the situation தினந்தோறும் is, நிந்திக்கிறாங்க. every day they reproach me குடும்பமா இருக்கலாம், in my family, நீ படிக்கிற இடமா in இருக்கலாம், your நீ education. விசுவாசி கர்த்தர் பிள்ளையே, You are a believer கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தபடினாலே because God has given this promise to வானம் பூமி you. ஒழிந்து போ, The heaven and earth will அவர் perish, வார்த்தை ஒழிந்து but the போகாது. words will never perish அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடினாலே because He has given the promise உன்னை to you. யார் நிந்தித்தார்களோ Whomsoever that அந்த reproach you, நிந்தித்த ஜனங்களின் கையிலிருந்து கர்த்தர் உன்னை சீக்கிரமாய் மீட்க போகிறார். very quick and fast God is going to deliver you from the hands of those type of உன்னை enemies. நிந்தித்த அதே வாய் சொல்ல The போகிறது, same word that which have been நீ reproached you, ஆராதிக்கிற தேவனே தேவன் the Lord என்பதாக who you worship is the உன்னை Lord. நிந்தித்த அதே வாய் சொல்ல The போகிறது, same mouth will say, நீ எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதாக. please pray for me. முதலாவது வசனம் கேட்கிறோம், First the Bible says, நல்ல கவனிங்க நீங்க, Listen carefully. உன்னை நிந்தித்த சத்துரு. the people, the enemy who வேதத்தில் reproached you, வாசிக்கிறோம், Bible says, தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான், David, a man was there. அவன் விரோதமாக கோலியாத் நின்று கொண்டிருக்கிறான். Goliath was there before him. கோலியாத் மேற்கொள்ள தாவீதுக்கு எந்த பலமும் There is கிடையாது. no strength for David to just அவன் அழகா ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, but beautifully say a ஓ word. கோலியாத்தே கோலியாத்தே, Oh Goliath, உனக்கு விரோதம் யுத்தம் பண்ண வருகிறேன், I come just against why நான் you உன்னை think. ஜெயிக்க போறேன், I'm going to win over என் you. ராஜாவை மோசமா பேசிட்டேன், You have just cursed my king, எங்க அப்பா மோசமா my பேசிட்டேன் father. என்று அவன் சொல்லவில்லை. He didn't say so. அவன் சொன்ன காரியம் But what did he say? ஓ கோலியாத்தே, Oh Goliath, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். in the name of Lord who just reproached, I'm come. நடந்த காரியம் என்ன? What happened? நிந்தித்த கோலியாத் நிர்மூலமானான், Goliath was been perished, நிந்திக்கப்பட்ட தாவீது but காக்கப்பட்டான். David was protected. காக்கப்பட்டது மாத்திரமல்ல, Not only protected, கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். but he exalted. கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், God is இது telling you. தீர்க்கதரிசனமா இருப்பதாக. Let this be a prophecy. யாரோ நிந்தித்திருக்காங்க, Somebody might have reproached you, நித்தனத்தோட திட்டுறாங்க, might be cursing you, நித்தனத்தை and சண்டை போடுறாங்க. every time they ஆண்டவர் quarrel against. சொல்லுகிறார், But God says, நிந்தித்த ஜனங்களுக்கு முன்பாக before those persons, நான் உன்னை விடுவிப்பது மாத்திரமல்ல, I will not deliver அவர்கள் you, கண்களுக்கு but முன்பாக before their eyes, நான் உன்னுடைய தலையை உயர்த்த I will பரிசுத்த exalt ஆவியானவர் திருவுளமற்றுகிறார். your head, and the Holy Spirit says so. அல்லேலூயா. Hallelujah. நிந்தித்த சிலவெல்ல சில பேச யோசிப்போம் தெரியுமா, Many people that you will talk அவங்க to, வேண்டாம் தாசி வச்சுக்காத, I don't have அவ a ஏதாவது relationship. பேசுவா, Something they will just, அவன்டி ஐயோ வச்சுக்காத போ, oh, don't have a ஒரு relationship with டிஸ்டன்ஸ் those people. மெயின்டைன் பண்ணுங்க. Just அவன் maintain a பாருங்க, ஒன்னு distance. சொல்றேன், But one thing I நீ say, விசுவாசி இருப்பாய் என்றால், if you are a believer, அப்படிப்பட்டவனாக and likewise, அப்படிப்பட்டவளாக or like நீ person, ஒருபோது இருக்க கூடாது. you நீ shouldn't be like சில பேசவே பயப்படுவாங்க, somebody they இது will just, வேண்டாம்பா, oh no, we should, எதுக்கிட்டாலும் சண்டை போடுவா, for whatever they will அது quarrel. வேண்டாம்யா, No, don't எதுக்கிட்டாலும் do. சண்டை போடுவா, For everything they will quarrel. அப்படிப்பட்ட இருக்காதுங்க. Not be like that. ஆனால் ஆண்டவர் But still சொல்லுகிறார், God says to us, உனக்கு யாரை நிந்திக்கிறவன் இருப்பார் என்றால், if people are there அவர் reproaching, நிந்தித்திருப்பார்கள் if they என்றால், have reproached ஒரு கடந்த you, மாதத்திலோ maybe அல்லது previous month, கடந்த நாட்களிலோ or maybe நீ previous மனம் days, நோகும்படியாக because your உன்னை heart beats, அவர்கள் நிந்தித்திருப்பார்கள் if they have என்றால், been reproaching ஆண்டவர் you, சொல்லுகிறார், God says, அந்த சத்துருவின் கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி நான் மீட்க I am போகிறேன். going to deliver you from those type of நல்லா தட்டுங்க. enemies. அல்லேலூயா. அது தாவீது என்னைய காணப்பட்டது, What இந்த நிந்தியோடு கூட சேர்ந்து அதோடைய நிபந்தனை சொல்லி விடுகிறேன். along with the இந்த condition, சம்பவம் உங்களுக்கு தெரியும். you know the incident. நிந்திக்கப்பட்ட தாவீது உயர்த்தப்பட காரணம் என்ன? The reason for David been exalted, who was been reproached. நிந்தித்த சத்துருவின் கையில் கர்த்தர் தாவீதை காப்பாற்ற காரணம் என்ன? What is the reason that David have been saved from the கர்த்தர் hands மேல of வைராக்கி enemies? வைத்திருந்தான். Because he was just having, சொல்றான், ஓ கோலியாத்தே, oh Goliath, என் பலத்தி அல்ல, not my might, என் பராக்கிரமத்தி அல்ல, not my power, என் திறமை அல்ல, not my talent, ஆராதிக்கிற சேனை தேவனை கர்த்தருக்கு வைராக்கியம் in the name கொண்டிருக்கிறேன். of Lord. அருமையான தேவஜனமே, அருமையான தேவஜனமே, Dear people of உன்னை Christ, நிந்தித்த ஜனங்கள், the people who are அல்லவன் reproached நிந்தித்த you, ஜனங்களுக்கு கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி or மீட்க வேண்டும் in the என்றால், hands of the people who நல்ல கவனி, reproached என்னைய you, listen, கர்த்தருக்கா வைராக்கியம் you பாராட்டு, have to be stand for self for சபைக்கா God, வைராக்கியம் பாட்டு, or the church, உனக்காக ஜெபிக்கிற தேவ ஊழியருக்கா வைராக்கியம் and all for the பாராட்டு, God's ministers, உன்னோட சக விசுவாசிக்க வைராக்கியம் maybe for your பாராட்டு, say believers, மாம்ச வைராக்கியம் பாராட்டாத, and not to the flesh. அவன்கிட்ட பேச மாட்டேன், I will not talk to இவன்கிட்ட them. பேச I will மாட்டேன், not talk to this இவன் மூஞ்சில person. முடிக்க I will மாட்டேன் not என்று சொல்லுவாய் என்றால், when you say so, நிச்சயமா சத்துருவுக்கு மீட்கப்பட you மாட்டாய். will not be delivered from the hands of enemies. அதற்கு மாறாக But instead, நீ கர்த்தர் மேல் வைராக்கியம் கொள்வாய் when என்றால், you have been strong, stand for தாவீதை God, போல like David, சபை மேல் வைராக்கியம் கொள்வாய் for the என்றால், church, உனக்கு ஜெபிக்கிற ஊழியர் வைராக்கியம் கொள்வாய் for the என்றால், God's சக ministers, விசுவாச வைராக்கியம் கொள்வாய் or your own என்றால், believers, ஆண்டவர் சொல்கிறார், then God says, உன்னை நிந்தித்த சத்துருவின் கைக்கு உன்னை நீங்களாக்கி அவனை மீட்க deliver போகிறேன். you from the hands of enemies நல்லா who கைதட்டு reproach பார்க்கலாம், you. நல்லா கைதட்டு. வேகமாக இரண்டாவது எடுத்து வாசியுங்கள். And second, சங்கீத புத்தகத்திலே Psalms 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 41 and 5. சங்கீதம் 41:5. அவன் எப்பொழுது சாவான், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று அவன் பேர் எப்பொழுது அடியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார். கவனிங்கம்மா, ஐயா கவனிங்க. Listen, ரெண்டாவது சத்துரு இப்படியாமா, Second, what sort of enemy? எப்போ சாவான்,
when he will die, அவன் பேர் எப்போ அழிஞ்சு போகும்? when his name will be demolished. முதல் சத்துரு நிந்திக்கிறான். The first thing is அவன் நேரா reproach. வந்து பேசிட்டு போயிடுறான். First enemy they come and reproach you. முதல் சத்துரு நேரா வந்து The பேசிடுறான். first enemy come in front of திட்டிக்கிட்டே you. இருக்கிறான் and உன்னைய. says, he will just curse you. நித்தம் நிந்திக்கிறான். All the time he curses. இரண்டாவது சத்துரு இப்படியாமா But second enemy நேரா is, பேசவே மாட்டான். he will not talk ஆனா in மனசுல front, நினைப்பான், but he will think இப்ப அவன் எப்ப சாவான், when he will die, எப்ப இவனோட பேரு பூமியில இல்லாம அற்று போய் when விடும். his name will be அப்படிப்பட்ட perished. ஜனங்கள் உண்டு தெரியுமா? That sort of people are நீ there, எப்ப you know, தொலைஞ்சு போவ நீ? when you will be lost. அது நம்ம தமிழ்ல சொல்ல வேண்டும் என்றால், And in Tamil we used to say, எப்ப நீ நாசமா போவ நீ? how are you going to நீ perish? எப்ப உருப்படாம போவ How நீ? you going to perish? உன் பேரை இல்லாம எப்படி அழிந்து And போகும் when your name என்று will be, சொல்லுகிற சத்துருடைய வாழ்க்கையில those காணப்படலாம். type of enemies might be there. அது சொந்தமா இருக்கலாம்யா, Maybe your relatives, அல்லவனோடு தெரியாத நண்பர்களை போல இருக்கிற சத்துருவா இருக்கலாம். maybe friends who pretend to be எப்படி a சத்ரு? friend, நண்பர்களை போல உண்டான சத்துரு pretending like a friend, அப்படி ஒரு காணப்படலாம்யா. who could be seen இல்ல உன்னை like பார்த்து சொல்ல நீ செத்து தொலைடி போ. somebody they will say that you just go and die. கணவன மனைவியோ, Maybe your நல்ல husband or கவனி. wife, கணவன listen. மனைவியோ, Or husband or போன wife. வருடம் கப்பல் சண்டே வச்சோம். Yeah, last week we celebrated அநேகர் couples ஃபோன் பண்ணாங்க. day. Many people have phoned. சந்தோஷப்பட்டாங்க. Oh, they were happy. பாஸ்டர், Pastor, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு many years before, என்னோட மனைவி இப்பதான் கையை பிடிச்சிருக்கா. now only we are caught by அல்லேலூயா. us. அநேகர் சந்தோஷப்பட்டாங்க. Many people have been அநேக happy. ஆண்டுகளுக்கு பிறகு After many இப்ப years, நான் யார் ரோஸ் பூ கொடுத்திருக்கிறா. now only she gave a rose அநேகர் ரொம்ப flower. சந்தோஷப்பட்டார்கள். And many happy. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு Many years, இப்பதான் மன்னிப்பே கேட்டிருக்கிறோம். now ஒருத்தர் only ஒருத்தர் we have been confessed. கண்ணீரோட இருந்தாங்க. அநேகர் காணப்பட்டார்கள். With tears. நல்ல ஒரு கணவனா இருக்கலாம், Maybe husband, மனைவியா இருக்கலாம், maybe wife, ஏதோ ஒன்று பிடிக்காத காரியம் செஞ்சிடுற, maybe you might நீ not செத்து போடி. you just go die. ஒருவேளை மனைவியா இருக்கலாம், Maybe your wife, நீ செத்து தொலைடா you just, என்று சொல்லுகிற ஆட்களா இருக்கலாம். maybe ஆண்டவர் like சொல்றாரு such பாருங்க, people, but God says, அப்படிப்பட்ட சத்துருவின் கைகளுக்கு கர்த்தர் நீங்களாக்கி ரட்சிக்க God போகிறார். is going to deliver you from அல்லேலூயா. that sort of hands of சத்தமா enemies. அல்லேலூயா. Hallelujah. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? உன் மனைவி என்னைக்கா சொல்லிருப்பா, Some wife you நீ might செத்து say, போ என்று சொல்லி. you go and ஒரு die. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்காரு. Pastor have preached கர்த்தர் நீங்களாக ரட்சிக்க போறாரு. and he is going அவ to save கையில us. நம்ம மீட்டு He is going to மீட்டு going to நமக்கு deliver. வேற ஒருத்தி கொடுக்க போறாரு Going to என்று give. நினைக்காத. Don't think that. அவளை கொண்டே கர்த்தர் The ஆசீர்வதிக்க same போறாரு. person only. அவளே வந்து சொல்லுவா, She once நீ எனக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் தந்திருக்கிறார். You have been blessed. நல்ல கவனி கர்த்தருடைய பிள்ளையே. Dear people of Christ, இரண்டாவதாக second, ஒரு சத்துரு உண்டு. enemy is நீ எப்ப there. செத்து போவ நீ, when you will be உன் perished, பேர் எப்ப இல்லாம போகும் where your name will be என்று perished. உன்னை குறித்து நினைக்கிற சத்துருக்கள் உண்டு. And there are many ஆண்டவர் enemies. சொல்றாரு, But God says, அப்படிப்பட்ட சத்துருவின் கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி நான் மீட்க போகிறேன். from those sort of நல்லாக enemies, I am going to deliver you and redeem you. சில காரியங்கள் மறைவாய் நடைபெறும். Sometimes it will happen. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். Many times have said. 91ஆம் சங்கீதத்திலே 91 இரவில் Psalms. உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்து பாழாக்கும் சங்காரம். All these. இவன் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. There are many which couldn't have அதை seen போலவே eyes. Likewise, கவனிங்க, அதை போலவே likewise, சிலர் வேலை செய்யறது கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். many people they will be talking நல்லா பழகுவாங்க. good. ஆனா They will மனசு be good எப்பவும் செத்து போவான், but in their heart எப்பவும் பேர் அழிஞ்சு போகும் they will have என்று காத்திருப்பாங்க. this sort of ill. நீ செத்தாதான் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், And when you die, then நீ only promotion. செத்தாதான் அவனுக்கு பேர் கிடைக்கும். When you perish, then நல்ல only கவனி, you will. ஆண்டவர் சொல்கிறார், But God says, அந்த மறைவாக in நீ that செத்து hidden, போயிட்டா பரவாயில்ல, maybe you will die. உன் பேர் அழிஞ்சு போனா பரவாயில்ல, May your name be என் சத்துரு demolished. நினைச்சிருக்கிறான்ல, The enemy might have அவன் thought. கைகளுக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி மீட்க God is போகிறார். going to விசுவாசத்தால் redeem கரம் தட்டி you கர்த்தரை from those sort of விசுவாசித்தால். enemies. If ரெண்டு. you believe, clap your hands and praise. மூன்றாவது எடுத்து வாசிங்க. And third, பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் என்ன பண்ணலாம்னு கேட்டா, An முதலாவது example கண்டிஷன் first. தாவீது வைராக்கியம் பாராட்டினான். The David was standing. இரண்டாவது தானியேல், Second இந்த Daniel. மனுஷன் எப்போ சாவான்னு காத்திருந்தார்கள். People were thinking when this person will perish. எங்க கொண்டு போட்டாங்க? அவனை சிங்க கெபிக்குள்ள They put in போடும்படியாக the lion's den. கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. A command was passed. நடந்தது என்ன? But what happened? தானியேல் சாகவில்லை, Daniel didn't die. அதற்கு மாறாக But instead, அவன் எப்பொழுது சாவான் என்று காத்திருந்தார்களோ the people who are waiting when he அந்த will die, ஜனங்கள் மரணத்தை சந்தித்தார்கள். those people died. அப்ப தாவீதுக்கு தானியேலுக்கு காட்டின நற்குணம் என்ன? What is the good quality? அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் He காணப்பட்டான். was a prayerful man. ஜெபிக்க கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டாலும் And even though there was அவன் command that he should ஜெபிக்கிற pray, மனுஷனாய் காணப்பட்டான். but he was a prayerful இரண்டாவது person. கர்த்தர் பிள்ளையே, And second, உன் dear சூழ்நிலை people, பாராதபடிக்கு don't see your என்ன situations. பாடுகள் வந்தாலும், Don't see your problems. என்ன குறைவுகள் வந்தாலும், Whatever lackings, என்ன பலவீனம் வந்தாலும், whatever நீ your ஜெபிக்க sufferings, ஆரம்பிப்பாய் என்றால் when you start உன்னை பார்த்து praying, சத்துரு சாவா என்றும், and the evil thing will say that you will die. சாக வேண்டும் நினைத்து If you there you will die. உன் பெயர் அடைய வேண்டும் நினைத்தால் If they say that your அந்த name is சத்துரு கைக்கு destroyed, கர்த்தர் நீங்களாக God will ரட்சிப்பார். deliver from that sort of hands of enemies. முதலாவதாக First, நிந்திக்கிற சத்துரு reproaching enemies. மீட்கப்படும்படியாக வைராக்கியம் பாராட்ட வேண்டும். In order to be redeemed, you have to have stand இரண்டாவது, God. நீ Second, சாக வேண்டும் நினைக்கிற சத்துரு the enemy you will think you will die. மீட்கப்படும்படியாக நீ ஜெபிக்க வேண்டும். In order to be delivered, you have to pray. மூன்றாவது எடுத்து வாசிங்கள். Third, ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே Isaiah 59 19ஆம் வசனம் வாசிங்க. and 19. குறிச்சுக்கோங்க, வேகமாய் போற. ஏசாயா 59:19.
அப்பொழுது அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றி. நாளைக்கு மூணாவது சத்துரு. The third enemy is முதலாவது நிந்திக்கிற சத்துரு, first reproaching enemy, இரண்டாவது அழிவை காண விரும்புற சத்துரு, second the enemy which see about your destruction, வெள்ளம் போல சத்துருயா. and second like a flood. என்ன சத்துரு? வெள்ளம் போல சத்துரு என்ற enemy like a flood. மாறி 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 பிரச்சனை, And again problem. மாறி மாறி சண்டைக்கு வருவாங்க. Again and again they will come for it. நான் பாட்டு ஒதுங்கி போறேன், I just go pass away. இன்னைக்கு ரகலம் பண்றாங்க, Today they make problem போயிடுறாங்க, and they go. நாளைக்கு திரும்ப பிரச்சனை, Tomorrow once again a ஒரு problem. மாசம் ஆள் இருக்காது, And first மறுபடியும் பிரச்சனை. next the வெள்ளம் problem. போல சத்துரு. Like a flood. என்ன சத்துரு இது? The enemy வெள்ளம் comes போல like a சத்துரு. flood. சங்கீத புஸ்தகத்திலே Psalms, இல்ல அது வேண்டாம், வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது இங்க வசனம் வாசிக்கிறோம். Bible says, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது the enemy comes like a flood. கர்த்தருடைய ஆவியானவர் The spirit of the Lord அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். will lift a stand அவன் against மூணா him. சத்துரு யாருன்னு கேட்டா The third அவன் வெள்ளம் போல வருகிறவன். is like a flood. ஐயா கவனிங்க, வெள்ளம் என்றால் What do you mean by flood? ஒன்று கடல் வெள்ளம் என்றால் ஆறு, அது அலை என்றால் மாறி மாறி வரும். And waves means it will come again. கவனி கவனி, ரெண்டாவது வெள்ளம்னா Second flood means அது எப்போ வரும்னே தெரியாது. you doesn't know when it will. புரியுதா உங்களுக்கு? எப்போ வரும்னே தெரியாது. When it will come, it will. அப்படி ஒரு சத்துரு இருக்குது. That sort of enemies. எப்போ தொல்லை பண்ணுவாங்க, When they will come and pursue. எப்போ பிரச்சனை When பண்ணுவாங்க, they will create problem. எப்போ நிந்திப்பார்கள் When they will reproach என்று you. தெரியவே தெரியாது. You will not understand. அப்படிப்பட்ட சத்துரு. That sort of அது என்ன enemies. செய்ய வேண்டுமா? So what கவனி, you have to சொல்ற do? அழகா சொல்ற பாருங்க. Beautifully we can see. இன்னைக்கு வேலைக்கு போறேன், Today you go work. இன்னைக்கு படிக்க போறேன், You go to. இன்னைக்கு வியாபாரம் செய்ய போறேன். Today go business. இது எப்படிப்பட்ட சத்துரு? What sort of enemies? வெள்ளம் போன்ற சத்துரு. It is like a flood. இது எப்போ வருதுனே தெரியாது. We doesn't know when it will அப்ப come. சத்துருவுக்கு எப்படி மீட்கப்பட And வேண்டும்? how it will be redeemed from those வசனம் சொல்லுது hands. பாருங்க. Bible says, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது when the enemy come like a flood, கர்த்தருடைய ஆவியானவர் விரோதமாய் the கொடியேற்றுவார். spirit of the Lord will lift up a standard நல்லா against. கவனிச்சுக்கோ. But listen. காலை எழுந்து நீ In ஜெபிக்கிறாய், the morning you stand and pray, கர்த்தருடைய வைராக்கியம் and பாராட்டுகிறாய். you stand for அது God. மாத்திரமல்ல, Not only that, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மறவாமல் கேளுங்க. நீங்க And the anointed person, காலை please எழுந்து you wake up in the கொஞ்ச morning நேரமாய் பரிசுத்த வல்லமையினாலே நிரம்பி, and you fill with holy anointing பரிசுத்த ஆவினாலே நிரம்பி, and you fill with the Holy அந்நிய Spirit பாஷை பேசிவிட்டு and you talk in tongues. கர்த்தர் வல்லமை பெற்றுவிட்டு And after நீ receiving the வேலை anointing, கடந்து போ, you go to உன் work, படிப்பு கடந்து போ, you go to education, உன் வியாபாரத்துக்கு கடந்து போ. you go for business. உனக்கே தெரியாமல் வெள்ளம் போல் சத்துரு வருவான். You doesn't know that the நீ flood ஒண்ணும் enemy செய்ய will வேண்டிய come. அவசியம் இல்ல. You don't do anything. உனக்காக உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியான யுத்தம் For செய்வார். you, அந்த சத்துருவின் கை கட்ட நீங்களாக்கி உன்னை For ரட்சிப்பார். you, the Spirit of the Lord will fight his war Hallelujah. and lift up the standard against சத்தம் him. அல்லேலூயா. நாளை காலைல போறோம், Tomorrow morning you go படிக்க போறோம், for education, வேலைக்கு போறோம், and you go வியாபாரத்துக்கு போறோம், for business. ஏதோ காரியத்துக்கு போறோம். Some work you go. என்ன நடக்கும் தெரியாது. You doesn't know what will நீ happen. நடக்கிறது கவலையப்படாத. நீ You don't worry கவனி, about கவனி, anything. கவனி. அதை பத்தி கவலையப்படாத. Don't worry about காலையில anything. வல்லமை பெற்றுக்கொள், But you receive the அபிஷேகத்தை anointing. பெற்றுக்கொள். Get the இந்த anointing. அபிஷேகத்துல போ நீ. And in the power you அந்த go. சத்ரு வருவதற்கு முன்னதாகவே Before the enemy comes to you, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit inside you அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். will make a. என்ன சொல்ல தெரியுமா? What he will இது என்னுடைய பிள்ளை, He is my daughter. இதை தொடாத, You shouldn't தொட touch உனக்கு her. அதிகாரம் இல்லை. You have no எந்த authority பரிசுத்த over ஆவியானவர் the உனக்காக Spirit of the Lord. அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார். Will fight against. அதாவது, அல்லேலூயா. Hallelujah. இது நமக்கு தெரியாம நடக்கிற காரியங்கள். Because it doesn't, you will not என்ன நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியவே He தெரியாது. doesn't know what will happen to அதை பத்தி us. கவலையப்படாதீங்க. Don't worry about that. ஆவியான வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. But just receive அந்த the வல்லமை power of the ஒரு Spirit. பழக்கமாக்கிக்கோங்க நீங்க. And you would make it as a ஏதோ காலை practice. சும்மா ஜெபிப்பது மாத்திரமல்ல, Not just praying in the morning. பரிசுத்த வல்லமை நிரம்பி But when you have been filled with holy கொஞ்சம் அந்நிய anointing பாஷையில பேசி in tongues, நமக்கு இன்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதவர் இருக்கபடினாலே because we doesn't know what we have to pray for. பரிசுத்த ஆவியானவர் தானே The Holy Spirit is. வாக்குகளா பெருமூச்சுகளோடு கூட And He's praying விண்ணப்பம் பண்ணுகிறார், வேதத்தில் for வாசிக்கிறோம். us. And we see, read அப்ப the நல்லா Bible. கத்து நல்லா கவனிங்க நீங்க. But listen, நீ பரிசுத்த ஆவியில் நிரம்பி செல்லும் பொழுது when you fill with anointing, உனக்கு the Holy நடப்போற Spirit, காரியங்களை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit know what will happen to உனக்கு you. முன்பாகவே சென்று He go அந்த before you. சத்துருவின் கைக்கு உன்னை நீங்களாக்கி And He will மீட்பார். deliver you from the hands of the சத்தம் enemies. அல்லேலூயா. Hallelujah. அடுத்து வினோதமான சத்துரு பாருங்க. And a peculiar சங்கீதம் enemy. 55. Psalms கவனிங்க, 55. வசனம் எடுங்க. என்ன பாருங்க? சங்கீதம் 55 Psalms 55, 12 வினோதமான சத்துரு 12 13. 12 and 13. சங்கீதம் 55 12 13. என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, கவனி, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை என்னை விரோதம் பாராட்டினவன் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, என் பையனும் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் கவனி, எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய என் தோழனும் ஆகிய நீயே அவன். நீயே அவன். பக்கத்து பார்த்து நீயே அவன் சொல்லிடாதீங்க.
அல்லேலூயா அல்லேலூயா. Hallelujah. அது எப்படி சத்துரு தெரியுமா? What sort of enemy is என்னை there? முதல்ல அந்த வசனம் 50 என்ன வசனம் சொன்ன 12 போடுது, என்னை நிந்தித்தவன் அவருக்கு. அப்ப இது என்ன சத்ருனா? So what sort of enemy is this? முதல் சத்ரு வெளியே தெரிஞ்சு நிந்திக்கிறான். First he is reproaching. இரண்டாவது சத்ரு எப்ப சாவன் காத்துட்டு இருக்கான். Second enemy is waiting when we will die. மூணாவது சத்ரு வெள்ளம் போல வருகிறான். And third like a flood. நாலாவது சத்ரு Fourth அவன் enemy சத்ரு அல்ல. he is not an enemy. அவன் சத்ரு அல்ல. He is not an enemy. யாரல்ல? He is not an enemy. சத்தவசம் யாரல்ல? சத்ரு அல்ல. யார்? அவன் என்னுடைய நண்பன், He is my friend. என்னுடைய தோழன். My friend. அல்லேலூயா. இப்படி ஒரு சத்ரு இருக்கியா? Enemy like உங்க this. கூடயே இருப்பான், He'll be along with you. உங்க கூடயே பேசுவான், He'll talk along with you. உங்க கூடயே பழகுவான், And he'll be just with you. கூடயே நடந்து வருவான், He'll come walk along with you. கூடயே படுத்திருப்பான், With you. உனக்கு தெரியாம கீழே குழி வெட்டிட்டே இருப்பான். But he'll dig என்னுடைய சத்ரு அல்ல. he is not an enemy. வெளியே பார்த்த நண்பன் மாதிரி தான் இருக்கிறான். Like a friend. ஆமென் சொல்லுங்களேன். யூதாஸ் காரியர் இயேசுவோடு கூடயே போனான். Judas Iscariot was along with Jesus. பணத்தை வேற கையில ஆண்டவர் கொடுத்தாரு. And also he was a treasure. பணத்தை வேற வச்சிருந்தான். He was having money. நல்லா கவனிங்க நீங்க. அவ்வளவு நம்பினாரு. And he trusted him. கடைசி யார் குழி வெட்டுனா? But he digged a pit. கவனி விசுவாசியே. Listen carefully. உன்வாட்ட அனுபவத்தில் கடந்து வந்திருக்கலாம். You might have come this இந்த experience. வரணும் அந்த அனுபவம் வரலாம் உனக்கு. Maybe you might உங்க கூடயே experience it. பழகி இருப்பான். He'll come along with you. ஓகே, 3 பேர் போறீங்கன்னு வைங்களேன். 3 people you go along with. 3 பேர் போகும்போது கூடயே வந்துட்டு இருப்பான். The person will come உதாரணம் along. சொல்றேன். For உதாரணத்துக்கு example. படிக்கிற பிள்ளைகள் 3 பேர் போய் கொண்டு Might இருக்கிறீங்க. be you were studying. 3 பேருமாய் சேர்ந்து 3 people. ஒரு டியூட்டரை பத்தி கண்ணாமண்ணம் பேசிட்டு வரீங்க. For you will talk against a ஐயா, tutor. அவ சரியான பிசாசு. Oh, that person அவ is like கிளாஸ் a devil. வந்தாலே போர் அடிக்கும். And she come take class. இப்ப கேட்ட மாதிரி என்னைக்கு செத்து போவான்னு தெரியல, We doesn't know when she will. என்னைக்கு பேர் இல்லாம போகும் தெரியல. When she will perish. அப்படி பேசி வந்து கொண்டே இருப்பாய். They'll be talking like ஒருத்தி this. மட்டும் திடீர்னு காணாம But போயிருவா. one person will நீ vanish. போயிட்டே இருப்பா. You'll be going. இது போய் This person will அந்த go. டியூட்டர் சொல்லி Go to the tutor. உனக்கு குழி வெட்டி வச்சிரும். And they will just dig a pit. சத்ரு அல்ல. Not an enemy. இது என்ன தெரியுமா? இது You know what it is? கூடயே இருந்து குழி பறிக்கிற பிசாசு. A person will be along with you and will dig a pit for you. சத்தமல்லேன்னு சொல்லுங்களேன். சத்தமல்லேன்னு சொல்லுங்களேன். Hallelujah. தாவீது ரொம்ப அனுபவம் இது. And it is David. தாவீது கூட இருந்தே குழி பறித்த அநேக ஜனங்கள் உண்டு. There are many people who are along with David and கூடயே இருந்து பிள்ளையா இருந்த அப்சலோம் குழி பறித்தான். Absalom was digging a pit. கூடயே நன்மை பெற்ற சீமேயி குழி பறித்தான். Shimei also. கூட இருந்த அதோனியா குழி பறித்தான். Adoniah also. கூட இருந்த யோவாபும் குழி பறித்தார்கள். Joab also. சொல்ற புரியுதா உங்களுக்கு? Understand what I கவனிங்க, say? நல்ல கவனிங்க. Listen carefully. நல்ல கவனி. Listen. தாவீது கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தபடினாலே, David feared God and was living. தாவீது கேட்ட வசனப்படி அவன் வைராக்கியமுள்ள மனுஷனாய் As the காணப்பட்டபடினாலே, Bible verses say, he was so அவன் ஜெபிக்கிற மனுஷனாய் because he காணப்பட்டபடினாலே, was a prayerful அவன் person. அபிஷேகம் பெற்ற மனுஷனாய் Because he was an காணப்பட்டபடினாலே, anointed person. அப்சலோம் கூட இருந்து சத்ருவாய் குழி பறித்தான். Even though Absalom was like along with him and dig அப்சலோம் அழிந்து pit, போனான். Absalom perished. சீமே கூட இருந்து குழி Shimei பறித்தான். along with him dig pit for him. சீமே அழிந்து போனான். Shimei perished. அதோனே கூட இருந்து விரோதம் பண்ணினான். Adoniah was along with him and dig a அவன் pit. அழிந்து He was also போனான். perished. யோவாப் கூட இருந்து துரோகம் Joab பண்ணினான். also was along with அவன் him அழிந்து because போனான். they perished. ஆனா தாவீதோ But David, நல்ல முதிர் விதலே in the ஐஸ்வரியத்தோடு age, கனத்தோடு தன் பிதாக்களோடு All சேர்க்கப்பட்டான். his status, he was along with his forefather. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. Hallelujah. என்ன பண்றது? கூட இருந்து குடி பறிக்கிறது. Along with you and dig a pit. அல்லேலூயா. Hallelujah. என்ன கூட இருந்து என்ன பண்றது? குழி பறி. நேரா Along வந்து with- ஐயோ Somebody is saying, சும்மா சொல்லு உதாரணம். ஐயோ அங்கிள் உங்க மாதிரி, ஐயோ அடேங்கல் அப்படியேங்க, அங்கிள் 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 உங்க மாதிரி அங்கிள், ஐயோ Uncle, you are அங்கிள் like- அங்கிள் 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 அங்க போனது ஒரு அங்கிள்ன்றது குழி பறிக்கிற நீ. dig a pit. அல்லேலூயா. Hallelujah. அது ஒரு தாவீது அழிந்து போகவில்லை. But that David did not தாவீது அழிந்து perish. போனானா? David அழிந்து did not போகவில்லை. ஆனா யார் யாரெல்லாம் கூட இருந்து Whomsoever was along நண்பனை with them, போல like நடித்து a friend, சத்ருவாய் மாறினார்களோ and have changed as அவர் அழிந்து enemies, போனார்கள். they have perished. இன்றைய கர்த்தர் சொல்கிறார், But God says to ஒரு us, கூடயே இருந்து maybe along நல்லவர் with you, போல நடித்து and உனக்கு pretending as if they are பின்பாக good, சென்று but they go விரோதமாய் பேசுகிற சத்ருவாய் இருப்பார்கள் என்றால், against you. நீ God. எப்ப அழிந்து போவ When என்று you will நினைக்கிற perish, சத்ருவா இருப்பார்கள் if they are என்றால், like that, அல்ல வெள்ளம் போல or அவர் like a- சத்ருவா இருப்பார்கள் or like a என்றால், flood. கர்த்தர் சொல்ற வார்த்தை விசுவாசிங்க. And, இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்துருவின் கையிலிருந்து கர்த்தர் நீங்களாக்கி மீட்க போகிறார். Today God is going to deliver you from that sort of நல்லாது. hands of enemies. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் கேக்குறாரு God is asking யூதாசை பார்த்து, to Judas, சிநேகிதனே, oh my friend, எப்படி சிநேகிதனே, my friend, முத்தத்திலே காட்டி கொடுக்குறேன் நீ, oh you want to கூடயே இருந்தியடா நீ. to kiss. அல்லேலூயா. You are along with நிறைய பேர் me. ஏண்டி கூடயே இருந்தியடி, Oh, you are along நல்லா with me. பழகுனியடி, இப்படி மாட்டி கொடுத்துறியடி, You have just made இப்படி me மாட்டி put into வச்சிட்டியடி. this situation. நீ கவலைப்படாத, Don't worry. நீ விரோதம் பாராட்டாத. And don't make ஆண்டவர் enmity, சொல்கிறார், but God அந்த says, சத்ரு நிர்மூலம் ஆவானே ஆவாளே தவிர that enemy உன்னை will கர்த்தர் perish அந்த சத்ரு கைக்கு and நீங்களாக்கி perish. ரட்சிப்பார். God will அம்மானா deliver கரம் you தட்டி from that sort of அல்லேலூயா. enemies. நல்லாது. அல்லேலூயா. Hallelujah.
இதுக்கு ஆண்டவர் தான் உதாரணம், இயேசு உதாரணம். கவனிங்க, The role model and என்ன example of பண்ணாருன்னா, Jesus. What Jesus did. ஆண்டவர் கூட இருந்தே யூதாஸ் அவரை காட்டி Judas கொடுத்தார். was along with அவர் Jesus. ஒரே ஒரு but- காரியம் என்ன பண்ணாரு, அவரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். And he revealed the love. என்ன, டே யூதாஸே Hey, Judas. என்று சொல்லவில்லை. He didn't say so. என்ன பண்ணாரு, சிநேகிதனே But he என்று called, சொன்னார். "Oh, தாவீது David. சீமையை தூஷிக்கிறான், Shimei also உன்னை cursed சேவை, David. ஐயா ஒரு வார்த்தை சொல்லி கொண்டு The போட்டுறேன். soldier says, say a word will தாவீது kill him. எனக்கா நீ வைராக்கியம் பாராட்டுற, And it is good that நீ you have பேசாம stand இரு. for David. You நீ keep பேசாம quiet. இரு. You just be quiet. என்னை தூஷிக்க வேண்டும் கர்த்தர் அனுமதித்திருக்கலாமே. Maybe God has allowed him to curse me. விசுவாசியே, இந்த நான்காவது நாம் கேட்ட காரியத்தின்படி, And fourth, உன் as we கூடவே heard, இருந்தவன் சத்ருவாய் மாறி போவான் என்றார். if your friend become an enemy கூடவே for you, இருந்தவன் சத்ருவாய் மாறி போவான் if a என்றார். person is along with you and விரோதம் become enemy, பாராட்டாத, don't keep இன்னும் அன்பு enmity. பாராட்டு, Still you love him. இன்னும் நேசி, Still you love அந்த him. சத்ருவின் கைக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி நிச்சயமாய் மீட்பார். God will deliver you from that Brother. sort of enemy and he will redeem you. அருமையான ஒரு சபை, ஒரு ஊரிலே, beautiful ஒரு ஊரிலே and ஒரு good சபை இருந்தது. Church in a அந்த place. சபையிலே அநேகர் மெதுவாக சபை வளர்ந்து கொண்டிருந்தது. And the church was growing. அப்ப அந்த சபையில 2 ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். 2 preachers were there. ரொம்ப அன்பா தான் ஊழியம் செய்தார்கள். Very lovable. 2 பேருமாய் சேர்ந்து சபை திறந்து And they have opened the 2 church. பேருமா ஊழியம் செய்து And கொண்டிருந்தார்கள். the 2 people were இது ஒரு doing. மனுஷனுக்கு ஒரு பொறாமையின் ஆவி One person there was கிரியை செய்ய ஆரம்பித்தது. proud. அவரோட அடுத்த ஊழியக்காரர் கூட, மூத்த ஊழியக்கார், along with அவரோட the next person. விரோதம் செய்ய ஆரம்பித்தார். And enmity. 2 பேர் பிரிந்து விட்டார்கள். 2 people are just 2 பேர் பிரிந்து விட்டார்கள். separated. மூத்த ஊழியர் The ஊழியத்தை elder ஆரம்பிச்சாரு. and இந்த இளைய started. ஊழியமா சேர்ந்து ஊழியம் செய்து Along with வருகிறார்கள். them they have made a இந்த ministry. இளைய ஊழியருக்கு அவர் மேல விரோதம் வந்தது. And they were enmity. சபை பிரிந்து விட்டது. And it was just separate. இவர் தனியா ஊழியம் He செய்தார், was doing separate ministry. இவர் தனியா ஊழியம் The other செய்தார். person was doing இந்த separate. ஆபிரகாமை போல Like Abraham. இந்த பெரிய ஊழியக்கார் இந்த சபை பில்டிங் விட்டு தனியா வந்து விட்டார். And the elder preacher, he came out from ஆனா the church. இவருக்குரிய சில அதிகாரங்கள் காணப்பட்டது. But some authorities were there. இந்த சின்ன ஊழியர் வந்து இவர் மேல கேஸ் போட்டார். The younger one கோவை made a, கோவை பட்டணத்துல in Coimbatore. இவர் மேல கேஸ் போட்டாரு. He just filed a case அநேக against him. ஆண்டுகள் கேஸ் நடந்தது. And many years the case was going கோயம்புத்தூர் on. இரவு ஜெபத்திலே ஜெபித்திருக்கிறோம். And in Coimbatore night ஐயோ prayer இந்த we have ஊழியக்கார் prayed. ஒன்றாக வேண்டுமே. Oh, this preacher should. சபைக்கா கோர்ட்ல கேஸா? And for the church it has been there in the court. We have prayed. அநேகமா ஜெபித்திருக்கிறோம். Many people have எனக்கு prayed. 4-5 ஆண்டுகள் கடந்து போய் விட்டது. And 4 or 5 years இவர் passed. தனியா ஊழியம் செய்றாரு. He was doing separate இவர் தனியா ministry. ஊழியம் The செய்றாரு. other person was doing இந்த separate ministry. விசுவாசி அவங்கள பார்த்து மறப்பாங்க. This அவங்க believers, they will இவங்கள வந்து மறப்பாங்க. have இப்படி enmity காலம் over. ஓடிக்கொண்டிருந்தது. This was days சில passing. ஆண்டுகளுக்கு பிறகு, After many years. சில ஆண்டுகளுக்கு பிறகு After many years. கோர்ட்ல தீர்ப்பு வந்தது. The court இதே judgment. இதே கோயம்புத்தூர் கோர்ட்ல The same என்ன Coimbatore court. தீர்ப்பு வந்தது. You know what is the அந்த judgment? மூத்த ஊழியக்காரர் இருக்காருல்ல, The elder pastor, அவர்தான் பில்டிங் விட்டு போனாரு. he just away இந்த from. இளைய ஊழியக்காரர் அங்கதான் இருக்காரு. The younger one was there. இவர் தனியா ஷெட் போட்டு ஊழியம் நடத்திட்டு He இருக்காரு. was having a separate shed and தீர்ப்பு doing. வந்தது. The judgment அந்த came. பில்டிங்கும் The building, மற்ற காரியங்களும் other இந்த things, மூத்த ஊழியர் சாரும் என்று சேரும் என்று கோர்ட்ல ஜட்ஜ்மென்ட் it வந்தது. has been owned by, it will be going for the other இந்த person. மூத்த ஊழியருடைய விசுவாசம் ஒரே சந்தோஷம். And the elder was கை so happy. கொட்டினார்கள். And they just அல்லேலூயா clapped என்று and சொன்னார்கள். they said hallelujah. ஆர்ப்பரித்தார்கள். And they just cheered. நடந்த காரியம் என்ன You தெரியுமா? know what happened? கவனிங்க. Listen. ஆச்சரியமான காரியம் நடந்தது. A great thing இந்த happened. மூத்த ஊழியர் ஒரு நாள் The elder, தன் சபை மூப்பர்களோடு கூட சேர்ந்து along with the elders, அந்த அடுத்த ஊழியக்கார் இளைய ஊழியக்காட்ட to போனார். the younger preacher. அவர் they பயங்கர went. கோவத்தோடு இருக்காரு. And they were so angry. இந்த சபை வந்து பில்டிங்ல அவர் போக போகுது என்று சொல்லி The கோவத்தோடு building இருந்தார். has been going to that இந்த person. மூத்த ஊழியர் உள்ள போனாரு. The elder went. மூப்பரும் போனாங்க. All the elders, அவர் விஷ் பண்ணாரு. they wished him. அவர் வணங்கினார். And they wished him. பெரிய வணங்கி விட்டார். Okay, சரி, yes, sir. உட்காருங்கன்னு சொன்னாரு. Okay, they said, okay, இவர் sit சொன்ன காரியம், He said, தீர்ப்பு கேள்விப்பட்டியா? you know the ஆமா judgment? கேள்விப்பட்டேன். Yes, I heard. எனக்கு சாதகமா வந்திருக்குது. And it is ஆமா favored. எல்லாம் தெரியும் It அப்படின்னாரு. favored me. Yes, I know. மூப்பரோடு கூட சேர்ந்து சொன்னாரு. Along with the elders, he ஒரு said, முடியோடு we வந்திருக்கிறேன். have decided. இந்த பில்டிங் எனக்கு I வேண்டாம். don't want this building. நீயே வெச்சுக்கோ. You own this நீ building. ஊழியம் செய்ய. You do நீ ministry. நல்லா இருந்தா போதுமானது. It is good that சொல்லிட்டு you வந்துட்டாரு. he came and- அந்த இளைய ஊழியர் The ஒரே younger, சபையோடு இருக்கிறாரு. only one church. மூத்த ஊழியருக்கு But the elder, இன்றைக்கு 600 கிளை சபையில் today இருக்கிறது. 600 churches are there. இந்தியா மாத்திரமல்ல உலகம் Not முழுவதும். நல்லா only, தட்டுங்க. not only in India but in the whole world. நல்லா தட்டு. அல்லேலூயா. Hallelujah. உன் கூடயே இருந்து சத்ருவா இருக்கிறாளா? Along with him is an நீ enemy. ஒண்ணும் பண்ணாத நீ. Don't do anything. இன்னும் அன்பு காமி. But still you love more. இன்னும் அன்பு காமி நீ. Still you love more. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்து இந்த சத்துருவின் கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி மீட்டு உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். God will fight for you and he will exalt you. அல்லேலூயா. என்ன கவனிங்க. அல்லேலூயா. Listen. Hallelujah. அல்லேலூயா. கோயம்புத்தூரே ஆச்சரியப்பட்டது. Coimbatore was so shocked.
நான் அப்ப வாலிபனா இருந்தேன். I was a youngster over there. பா அந்த சபையின் பிரச்சனைக்காக ஒவ்வொரு இரவு ஜெபத்திலும் Every night அதற்காக prayer தனி பிரசங்கமே நடக்கும், and there were many தனி different ஜெபமே preaching நடக்கும். and also prayers. ஆனா ஒரு மனுஷன் But one person, தன் அன்பு நிமித்தமாக because of the love, விட்டு கொடுத்தார். he has just given. விட்டு கொடுத்த ஊழியக்காரருக்கு The person who have been 600க்கு மேலான சபைகள் 600 churches. விட்டு கொடுக்காத அந்த மனுஷனுக்கு The younger one, only one church. கஷ்டப்பட்டு And கொண்டிருக்கிறார். he's done suffering. ஊழியம் தான் செய்றார். But he's doing ministry. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. Hallelujah. ஒரு கூடயே இருந்தா ஐயா, Maybe you என் along கூடயே with- இருந்தா, maybe you will be போகும்போது படிக்கும்போது கிளாஸ்ல தான் உட்கார்ந்து இருந்தா, Along with you only. எனக்கு கூலி பறிக்கிறாளே, But they are digging a pit. கவலைப்படாத. Don't worry. எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், But today அந்த God சத்துரு says, கைகளுக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி மீட்பாராக. God is going to விசுவாசம் deliver you கரந்தட்டி. from that sort of enemies. அடுத்த சத்துரு And next enemy, என்னாகும் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. என்னாகும் 10:9. Numbers 10 and 9. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு என்ன சத்ரு? விரோதமாக உங்கள் தேசத்திலே உங்களை உங்களை துன்பப்படுத்துகிற துன்பப்படுத்துற சத்ரு. சத்துருவுக்கு விரோதமாக. சத்ரு மாதிரி ஒண்ணு என்ன சத்ரு? First, what sort நிந்திக்கிற of சத்ரு. the reproaching enemy? இரண்டாவது நீ செத்தா போகும்னு நினைக்கிற சத்ரு. Second, you think that you perish. மூன்றாவது வெள்ளம் போல வருகிற Third, சத்ரு. like a flood. நான்காவது கூட இருந்தே கூலி Fourth, பறிக்கிற along சத்ரு. with you and they dig a pit ஐந்தாவது And fifth, துன்பப்படுத்துற சத்ரு. and you make you இல்லையா சொல்லுங்களேன். put you into trouble. என்ன படுத்துற சத்ரு? துன்பப்படுத்துற சத்ரு. சங்கீதம் 42:9 வாசிங்க. Psalms சங்கீதம் 48 and 42:9. பைபிள வாங்கிக்கோங்கம்மா, பைபிள வாங்கிக்கோங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, வாங்கிக்கோங்க. 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி நான் என்னுடைய கண்மணியாக தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு சத்ருனால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே புரியுதா? திரிய வேண்டும்? நானே துக்கத்துடனே திரிய வேண்டும். தாவீது சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே says, listen. நான் சத்ருனால் ஒடுக்கப்பட்ட ஆண்டவரே. Lord, I've been என்ன படுத்துற சத்ரு இது? oppression of my enemy. துன்பப்படுத்துற Oppressing, சத்ரு. இல்ல ஒடுக்குற சத்ருயா. இது வேலை செய்யற இடத்துல அதிகமா இருக்கும். எங்க இடத்துல? வேலை செய்யற இடத்துல. We'll see ஓகேயா? it in the workplace. உன்னை ஒடுக்குவாங்க. will எப்படி? oppress you. நீ மேல வந்துட கூடாது. You should not, நீ ப்ரமோஷன் வாங்கிட கூடாது. you should not get நீ promotion. செழிக்க கூடாது. You should not be உன் நல்ல பேர் blessed. வந்துட கூடாது. You should not get good உன்னை name. துன்பப்படுத்துற சத்ரு. It oppressing உன்னை enemy. ஒடுக்குற சத்ரு. They oppress you. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். உன்னை ஒடுக்குற சத்ரு. They oppress you. அது குடும்பத்துல இருக்காது. In family also. உன் குடும்பத்துல இருக்கலாம். The own family. உன் பக்கத்து வீட்ல இருக்கலாம். Maybe your neighbors. என்ன சார் ஒடுக்க நீ செழிக்க கூடாது. செழிக்க பார்த்தா You பிடிக்காது. should not be blessed. They ஆமென் will not like. சொல்லுங்களேன். அது முக்கியமா படிக்கிற இடத்துல, And very important in அது study place, முக்கியமா வேலை செய்யற இடத்துல, on a workplace, வேலை செய்யறது அதிகமாக காணப்படும். and it should be more. ஒடுக்குற சத்ரு. The oppressing ஐயோ enemies. ப்ரமோஷன் வரக்கூடாதுன்னு Oh, you சொல்லி should not get promotion. நீ மேன்மை காணக்கூடாதுன்னு You சொல்லி should not get உன்னை good ஒடுக்குறதான சத்ரு. As oppressing enemy. இஸ்ரவேல் ஜனங்கள் The Israelites, எகிப்தில் இருந்தார்கள். they were in Egypt. அவர்களை எகிப்தின் ஒடுக்கினான். The Egyptians just oppressed them. வசனம் வாசிக்கிறோம். Bible says, அது எகிப்திலே அவர்கள் எப்படி அந்த சத்துரு கர்த்தரை மீட்டார் என்றால், how God delivered from those அவர் hands. தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். They seek Lord. கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். Lord, remember them. நல்ல கவனிங்க. அவங்க யாரோ ஒடுக்கி இருக்காங்களா உங்களை? If somebody has உங்களை oppressed you, துன்பப்படுத்துறாங்களா? maybe put நீ into ஒரு this ஜெபம் trouble, பண்ணுங்க. you pray. என்ன ஜெபம் தெரியுமா? You pray. கர்த்தாவே நீ நினைத்தருளுவீராக. Lord, remember me. இயேசுவே நினைத்தருளுவீராக. Jesus, remember. அதை சொல்லி பாருங்க நீங்க. You அந்த have to ஒடுக்குற சத்துரு கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி மீட்பார். God will deliver you from this sort of oppressing அல்லேலூயா. enemies. சத்தம் அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, Psalmist கர்த்தர் says, நம்மை நினைத்திருக்கிறார், God has remembered அவர் us நம்மை and He ஆசீர்வதிப்பார். will bless us. எல்லாம் சத்தமா சொல்றது, கர்த்தர் கர்த்தர் நம்மை நம்மை நினைத்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். அவர் அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்து துன்பப்படுத்துற சத்ரு, The enemy who உன்னை oppresses. ஒடுக்குகிற சத்ரு. நீ ஜெபிக்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you have to pray? கர்த்தர் நோக்கி ஜெபி. You pray to God. என்னை நினைங்க ஆண்டவர் சொல்லு. Lord, you remember கர்த்தர் me. நினைப்பார் என்றால் God will remember அந்த you. ஒடுக்குற சத்துரு கைகளுக்கு உன்னை கர்த்தர் நீங்களாக்கி மீட்பார். Deliver you from the oppressing அடுத்த enemies. சத்ருவாசி உபாகம் 25ஆம் அதிகாரம் நிறைய இருக்கு. முக்கியமான வார்த்தை சொல்றேன். 25ஆம் அதிகாரம் Deuteronomy 25, 19ஆம் வசனம் வாசிங்க. 19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் என்ன சத்ருயா அது? சுற்றுப்புறத்தாரைய சத்ரு. சொல்லுங்க என்ன சத்ரு? சத்தமா சொல்லுங்க என்ன சத்ரு? சுற்றுப்புறத்தாரைய சத்ரு. The enemies all around. ஆல் அரவுண்ட். அப்படியா? சுற்றுப்புறத்தாகிய சத்ரு. ஆமென் சொல்லுங்களேன். Your neighbor- இது எப்படி சத்ருன்னா உன் வீட்டு பக்கத்துல இருக்கலாம். Maybe your Okay? neighbors. உன்னை சுத்தி 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 வருது தானா அல்ல சுத்திட்டே Will வரும். come all around the road. ஆமா சில பாத்துறீங்களா? Somebody ஐயோ is- அப்பா சில வீடு ரொம்ப கஷ்டம். It's very difficult உன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது when you go out.
அந்த வீடு கதவெல்லாம் சாத்திருக்கும். You will close all the doors. ஜன்னல் வழியா உன்னை எங்க போறன்னு பாப்பாங்க. They will see you from நீ the என்ன people. சாரி கட்டி இருக்கிற, What sort of saree you நீ have? எந்த கார்ல போற, Which car you are going? நீ செலிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. They will not என்ன like சத்ரு இது? சுற்றுப்புறத்து சத்ரு, the all round enemy. உன்னை சுத்தி இருக்கிற சத்ரு. The enemies which அது around இப்படி you. இருக்கலாம். நீ வேலைக்கு போகும்போது உன்னை சுத்தி இருக்கிற சத்ரு. The workplace around. எல்லாமே எடுத்துக்கோ, படிக்கிற இடமோ வியாபாரம் வேலை செய்யறது சுற்றி இருக்கிற Maybe your சத்ரு. study place or your உன்னை work சுத்தி சுத்தி or அது business. உன்னை விட்டு போகவும் போகாது. They will not go கவனிங்க, away from you. உன்னை விட்டு என்ன பண்ணாது, போகவும் They will போகாது. not go என்ன away from பண்ணும், you. சுத்தி சுத்தி வரும். They will just come இந்த around you. வந்தா கூட வரும், They will come around you. அடுத்த முறை கூட You வரும். go to next place, எப்படி they will சுத்தி 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 வருகிறதான சத்ரு. ஈசாக்கு Isaac, அவன் துறவு தோண்டினான். and he was just dig a pit. அப்ப சுற்றி இருக்க ஜனமன விரோதமாக பேசினார்கள். The people around them, they were சுற்றி இருக்கிற against them. சத்ரு. ஆனால் கர்த்தர் But God, ஈசாக்கை அந்த சத்ரு கையில மீட்டு Isaac was அவனுக்கு delivered, அருமையான தண்ணீர்ல துறவை கர்த்தர் கட்டளையிட்டார். and God ஆமென் blessed சொல்லுங்களேன். him. யோசேப்புக்கு சத்ரு யார் தெரியுமா? சத்ரு Joseph. அவன் வீட்டாரே. The same, யாரு சத்ரு? The அவன் whole வீட்டாரே. family members. அவன் தரிசனம் கண்டுட்டான், and he got அவன் சொப்பனம் கண்டுட்டான், vision. நிறைவேறக்கூடாது என்பதற்காக And the people அவருடைய doesn't சகோதரர் not fulfill 11 பேரும் 11 அவருடைய brothers தகப்பனும் தாயுமாக சேர்ந்து and சில the நாட்கள் father and சத்ருவா mother. இருந்தார்கள். They were enemies. சுற்றி நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஒருவேளை குடும்பத்துல round உன் ஆவிக்குரிய ஜீவித்த in your நிமித்தமாக, family, in your spirit. உன் மேன்மை நிமித்தமாக, Maybe you are உன் exalted, உயர்வு நிமித்தமாக or maybe you are exalted. சுற்றிலும் சத்ரு காணப்படுவார்கள் என்றால் The enemy is all around இன்னைக்கு you. கர்த்தர் வார்த்தை உனக்கு நேராக கடந்து வருகிறது. God's word is coming அந்த to you. சத்ருவின் கைக்கு கர்த்தர் From உன்னை நீங்களாக்கி நிச்சயமாய் You will be மீட்கப் போகிறார். delivered from those hands of enemies. அல்லேலூயா. Hallelujah. இன்னொரு என்ன தெரியுமா கண்டிஷன்? What is the condition? இந்த சுற்றிலும் சத்ருக்கு நான் விடுதலையாக்க In order to condition be என்ன? delivered from all the round ஈசாக்கு enemies. ஒரு Isaac, உதாரணம் சொன்னேன். ரெண்டாவது யோசேப்பு ஒரு Joseph, உதாரணம் சொன்னேன். an example. இந்த ஈசாக்கும் சரி Isaac, யோசேப்பும் சரி Joseph, ரெண்டு பேரும் these two கர்த்தருக்கு பயப்படுற ஜனங்களாய் they காணப்பட்டார்கள். feared God. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் காணப்படும் In என்றால் your life there is a fear of God. நானே உதாரணத்தை சொல்ல முடியும். Many examples I can என்னோட give. அனுபவத்துல கூட நான் சொல்ல But முடியும். even my நீ experience also I can கர்த்தருக்கு share. பயப்படுற பயம் வாழ்க்கையில காணப்படும் If in என்றால் your life there is a உன்னை fear of God, சுற்றிலும் இருக்கிற சத்துருவின் கைக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி God மீட்பார். will கரம் தட்டி கர்த்தரை deliver மேம்படுத்துவோம். you from the hands of the enemies which are around you. அடுத்தது கடைசி ஒரு சத்துரு பாருங்க. Last இது enemy, ரொம்ப மோசமான சத்துரு. very bad enemy. இவன் எல்லாரும் கவனிங்க. என்னைய Listen, இந்த சத்துரு ஒருபோது அலோவ் பண்ணாதீங்க. don't allow this sort of இந்த enemy. சத்துரு அலோவ் பண்ணா If you allow this முன்னால enemy, கேட்ட 6 விதமான சத்துரு கைக்கு all the 6 நீ enemies, மீட்கப்பட முடியாது. you will not be delivered. நல்ல கவனிங்க நீங்க. Listen carefully. இந்த கடைசி சத்துருக்கு This last நீ enemy, இடம் கொடுத்து விடுவாய் என்றால் if you give way for it, முன்னாடி கேள்விப்படி 6 சத்துரு கைக்கு நீ மீட்கப்படுவது கூடாத காரியம். it is impossible to be என்ன delivered from சத்துரு these சத்துரு 6 enemies. என்ன சத்துரு பண்றான் தெரியுமா? கவனமா கேளுங்க வசனத்தை. Listen, சங்கீதம் 74 3 வாசிங்க. Psalm சங்கீதம் 74. 74 3. நெடுங்காலமாக நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் ஓகே பரிசுத்த ஸ்தலத்திலே கவனிங்க ஐயா கவனிங்க. listen. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். அனைத்தையும் கெடுத்து போட்டு விட்டான். கவனினிய Listen. கவனினிய எல்லாரும் பாருங்க. நீங்க மேல பார்த்த 6 சத்துருக்கள். The first 6 நிந்திக்கிற சத்துரு reproaching enemy, கர்த்தருடைய மீட்பார். God will deliver you. நீ எப்பொழுது சாவாய் நினைக்கிற சத்துரு The enemy, when waiting that when you will கர்த்தர் perish, உன்னை மீட்பார். God will deliver you. வெள்ளம் போல சத்துரு Enemies like flood, கர்த்தர் உன்னை மீட்பார். Lord will redeem you. கூட இருந்தே சத்துருவாய் மாறினவர் Along with you, கர்த்தர் உன்னை மீட்பார். the enemy, now God will deliver துன்பப்படுத்தின சத்துரு or put you into trouble, கர்த்தர் உன்னை மீட்பார். God will deliver you. சுற்றுப்புறத்தாராகிய சத்துரு The all round enemy, அதன் கைக்கும் கர்த்தர் உன்னை மீட்பார். definitely God will ஆனா also ஒரு deliver. சத்துருக்கு இடம் கொடுக்காத. But one enemy you should என்ன சத்துரு தெரியுமா? கவனினிய listen. பரிசுத்த ஸ்தலத்திலே The holy place, சத்ரு the enemy, அனைத்தையும் கெடுத்து போட்டு விட்டான். everything will be demolished. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். You are a temple of கவனி, God. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாய். You are the என்ன temple பாருங்க, of God. நீ தேவனுடைய ஆலயமா You இருக்கிறாய். are the temple of God. உன்னை சத்துரு கெடுத்துட்டான். உன்னைய The enemy has உன் destroyed. ஜெபம் போச்சு. Your prayer has சத்துரு perished. கெடுத்துட்டான். உன்னைய The enemy has destroyed. வேத வாசிப்பு போச்சு. Your Bible reading கடமைக்கா வாசிக்கிற for சத்துரு formality, கெடுத்துட்டான். உன்னைய the enemy has சபைக்கு destroyed. வருகிற வைராக்கியம் போச்சு. And coming to வர church வேண்டுமே என்று வருகிறாய். for சத்துரு உன்னை namesake you கெடுத்து come. போட்டு The விட்டான். enemy has demolished. ஆத்துமாவை செய்யறதில்ல. You're not winning souls. சத்துரு உன்னை கெடுத்து போட்டு விட்டான். And the enemy has உன் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. There is no holiness. சத்துரு உன்னை கெடுத்து போட்டு The விட்டான். enemy has spoiled you. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டு In the விட்டான். holy
place the உன் enemy ஆவிக்குரிய has ஜீவிதத்தை யோசித்து பாரு. everything. நீ எப்படி ஜெபித்தாய், The spiritual life. எப்படி வேதம் வாசித்தாய், You think about எவ்வளவு வைராகியமா சபைக்கு how you இருந்தாய், prayed and எவ்வளவு ஊழியரை நேசித்தாய், how much have you loved, எப்படி சபை நேசித்தாய், and how you love the எப்படி church. விசுவாசை நேசித்தாய். And how you love the இன்றைக்கோ சத்ரு உன்னை கெடுத்து போட்டு But விட்டான் today the அல்லவா? enemy has destroyed you. இந்த சத்ருவத்தை இடம் கொடுக்காதீங்க. Don't give way for this. எல்லா சேர்த்து ஒரு பின்மாற்றமாகிய சத்ரு. Maybe கவனி பின்மாற்றமாகிய சத்ரு. backsliding. செய்தி கேளுங்க. Listen. பின்மாற்றமாகிய சத்ரு. Backslider. அந்த சத்ருவுக்கு இடம் கொடுத்தோன்னு வையே, If you give way for this மேல enemy, இருக்க 6 சத்ருவை நீ ஒருபோதும் மேற்கொள்ள you முடியாது. cannot win over the previous இந்த 6 சத்ருக்கு இடம் கொடுத்தோன்னு வையே, enemies. Because when you give மேல way, 6 சத்ரு கைகளுக்கு உன்னை கர்த்தர் நீங்களாக்கி மீட்க மாட்டார். God கவனி cannot deliver you from those sort of கவனி enemies. என்னைய Listen. வேடிக்கை பார்க்காத, சிக்னல் காமிக்காத. Listen. அல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்து போட்டாயா, Everything has been destroyed. வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறாய். You are pretending ஜெயிப்பது போல, as if you pray, பரிசுத்தமாய் இருப்பதை as போல, if you have been holy, ஆண்டவர் நேசிப்பதை போல, as if you love God, வேதம் வாசிப்பதை போல, as if you lead prayer, ஆவியில் நிறைவதை போல as if you are filled in வேஷம் போட்டு spirit. கொண்டிருக்கிறாய். You pretend. இந்த சத்ரு வாழ்க்கையில் வந்தான் வையே, If this enemy comes in your life, மேல 6 சத்துருக்கள் the உன்னை above நிர்மூலமாக்கி 6 விடுவார்கள். enemies will destroy you. ஆனா அந்த சத்ரு வாழ்க்கை இல்லன்னு வையே, But if that enemy is அது not மேல there, 6 சத்துரு கைகளுக்கு above கர்த்தர் first 6 உன்னை enemies, நீங்களாக்கி மீட்பார். God will deliver and redeem you from அல்லேலூயா. those enemies. சத்தமா அல்லேலூயா. Hallelujah. நல்ல சத்தமா அல்லேலூயா. Hallelujah. முழு படத்துல அல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த ஸ்தலத்திலே The holy place. கெடுத்துட்டான்ல, It's been destroyed. முதல்ல ஜெபம் பண்றியா நீ? You are not praying like before. யோசிச்சு பாரு, நீ Just think about முதல்ல ஜெபிக்கிறாயா, like prayer like ஆலயத்துக்கு before, முக்கியத்துவம் கொடுக்கறியா or நீ? giving importance to the church. வேதத்தை புதிதா பிறந்த குழந்தை பாலுக்கு வாஞ்சியா இருப்பது போல வாஞ்சித்து Or வாசிக்கிறாயா? like a newborn baby, just you read the நீ Bible. தேவனை ஆராதிக்கும் பொழுது முழு மனதோட ஆராதிக்கிறாயா? Or with the whole heart that you நீ worship. ரட்சிக்கப்பட்ட நாட்டிலே இருக்க நீ இருக்கிறியா நீ? In the days that you have been saved, you have been like அன்னைக்கு this. இருந்த வாஞ்சி வாழ்க்கையில காணப்படுகிறதா உனக்கு? Is the life that பரிசுத்த previously ஸ்தலத்திலே சத்ரு The holy அனைத்தையும் எடுத்து போட்டு விட்டான். enemy had destroyed everything. கர்த்தர் எச்சரிக்கிறார். God is cautioning you. கர்த்தர் எச்சரிக்கிறார். God is cautioning you. நான் சொல்லவில்லை, I don't say. பரிசுத்த வேதம் சொல்கிறது. The Holy Bible says, பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயமாகிய உன்னுடைய சரீரத்தை கெடுத்து போடுவாய் with என்றார். the holy temple கவனி, of church, the கெடுத்து bodies போடுவாய் be என்றார். been perished. மேலுக்கு 6 சத்துருக்கள் The above 6 உன்னை enemies நிர்மூலமாக்குவார்கள். will perish you. அதற்கு மாறாக Destroy you. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை காத்துக்கொள்வாய் Instead, என்றார். when you protect your அந்த church, 6 சத்துரு கைகளுக்கு கர்த்தர் உன்னை நீங்களாக்கி The Lord வைப்பார். will deliver நல்ல you கை from தட்டி, the above நல்ல கரம் தட்டி, enemy. நல்லா அல்லேலூயா. Hallelujah. ஜெபிக்க முடியல உனக்கு, You didn't pray. பாட முடியல, You cannot sing. ஆராதிக்க முடியல You உனக்கு, can't worship. ஆராதிக்க வர முடியல உனக்கு. You can't come to worship. அல்லேலூயா. தேவ செய்தியை கூட கேட்க முடியல Even you உனக்கு. couldn't listen to God's எல்லாரும் word. பேசிக்கொண்டு இருக்கிறாய். You are just என்ன talking. தெரியுமா, You know what? ஆரம்பத்துல வாஞ்சோடு காட்டு நீ. And you have been so. கர்த்தர் என்ன பேசுவாரு, What God will talk to என்ன me. சொல்லுவாரு, What He will say to இந்த வார்த்தை me. எனக்கா இருக்குமா, Is this word for me? என்னல வந்தாய், And you have come ஆரம்பம் likewise. எப்படி இருந்த நீ? It was in days சங்கீதக்காரன் தாவீதை போல like David, the psalmist. கர்த்தருடைய ஆளுது போவோம் வாருன்னு சொன்ன பொழுது When you say come, we'll go நான் to church. மகிழ்ச்சியா இருந்தேன். I was so happy. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் கர்த்தரை தெரிந்து And கொள்வேன். you think that I'll just sit in the அப்படி footstep of இருந்தாய் the அல்லவா? church. Likewise, you இந்த have been. உலகம் மேன்மையாய் போய் விட்டது. But today the கர்த்தர் world is so எச்சரிக்கிறார். fun for you. கர்த்தர் எச்சரிக்கிறார். God is cautioning you. நான் பலனத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். In weakness, I'm கர்த்தர் talking to you. எச்சரிக்கிறார். God is cautioning நியாய you. தீர்ப்பு And that judgment, ஜாக்கிரதை என்று சொல்லுகிறார். be careful and ஜாக்கிரதை என்று சொல்லுகிறார். be careful. லைவ்ல அநேகர் பார்த்துட்டு இருக்கீங்க, In life, many people are witnessing. யூடியூப்ல அநேகர் பார்க்க போறீங்க. YouTube, many people are going to நிதானித்து see. பார்ப்பாயாக. You just self. நம்மை நாம் நிதானித்திருந்தால் If you self நாம் evaluate நியாயந்திருக்கப்படும். yourself, you will not be judged. என்மேல் பரிசுத்தன் இருக்கிறார். The Holy Spirit is அவர் upon me, எச்சரிக்கிறார். and He is cautioning us. இதே மாதிரி போனேன்னு வையே, If you go likewise, மேலே 6 சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளுவார்கள், மறந்து போய் விடாதே. and they will overcome you. நீ அதற்கென்று அழைக்கப்படவில்லை, You are not called for that. அதற்கென்று சபை கொண்டு வரவில்லை, You are not come for church for அதற்கென்று that. அபிஷேகிக்கவில்லை, You have not been anointed for that. அதற்கென்று அபிஷேகத்தை கொண்டு வரவில்லை. And you have not been நீ brought, பின்மாறுவதற்கு அல்ல, not for நாளுக்கு backsliding. ஆவியில வளர முடியாது, Day by day increasing in your ஜெபத்திலே spirit. பெருக முடியாது, Day by day increase in prayer. கர்த்தர் வாஞ்சையில பெருக முடியாது, And in order to come nearer to வேதத்திலே God. பெருக முடியாது, And also to கர்த்தர் மேல வைராகியத்தை பெருக முடியாது, also be so strong for God. ஆத்மாதாயம் செய்ய முடியாது. And to win souls. அதற்கென்று கர்த்தர் And for அழைத்திருக்கிறார். that only God has called you. இன்றைக்கோ But today, கவனி, listen. இன்றைக்கோ But today, சத்ரு அனைத்தையும் எடுத்து போட்டு விட்டான். enemy has demolished and perished everything. அந்த சத்துருக்கு இடம் கொடுத்துறாதம்மா. Don't give way for that நான் ரெண்டு enemy. கரம் கூப்பி கேட்கிறேன் நானு. The two hands I just நான் called. ரெண்டு today. கரம் கூப்பி கேட்கிறேன் நானு. Two hands I அந்த joined. சத்துருக்கு இடம் கொடுத்துறாத. Don't give way for that யோசிச்சு பாரு, enemy. உன் ஜெபம் குறைஞ்சிருக்குதா, Listen, your prayers have been உன் decreased. வாஞ்சை குறைஞ்சிருக்குதா, All your அதன் thoughts, மாறாக உலகம் பெருகி விட்டது, the world has been increased. உல்லாசம் பெருகி விட்டது, Your happiness is பாவம் பெருகி விட்டது, the sin has been increased. அருவருப்பு பெருகி விட்டது, Lust have been உலக ஐக்கியம் பெருகி விட்டது, Your worldly உலக
காரியம் பெருகி விட்டது. The worldly things have been உலக படிப்பு பெருகி விட்டது. The worldly உலக education, வியாபாரம் பெருகி விட்டது. the worldly business, சத்துருனை கெடுத்து போட்டு விட்டான். the evil fellow has been perished you. நம்மை நாம் நிதானித்திருந்தால் When you self evaluate, நாம் நியாயம் தீர்க்கப்படும். you will not be self judged. கர்த்தர் எச்சரிக்கிறாரு. God is cautioning ஒரு us. வார்த்தை கர்த்தர் சொல்ல தெரியுமா? One word God is யோ saying, ஆண்டவரே நியாய தீர்ப்பு வேண்டாம் ஆண்டவரே. Lord, judgment உம்முடைய day. கரம் நீட்டப்பட வேண்டாம் ஆண்டவரே. Oh, your hand should not be இன்றைக்கு stretched நான் against ஒப்புவிக்கிறேன் me. ஆண்டவரே. Today I commit myself என்பது என்னை திருப்புவீராக. and turn me to the சத்தம் அல்லேலூயா. இந்த கடைசி சத்துரு the last enemy, உன் வாழ்க்கை மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது in order to not overwork மேல இருக்க 6 சத்துரு கைகளுக்கும் the first 6 கர்த்தர் enemies, உன்னை நீங்களாக்கி மீட்பார். God will ஓகேயா? இப்போ redeem you நம்முடைய from those ஜெபம் hands. என்ன? What is the prayer? சங்கீதம் 5:8 எல்லாரும் எடுத்துக்கோங்க. 5 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் Psalms 5:8 5 and கர்த்தரோடு பேசுவாராக. God speak to us. சங்கீதம் 5:8 கர்த்தாவே எடுத்துல இல்ல எல்லாருமா எடுத்துறீங்களா? சங்கீதம் 5:8 எடுத்தாச்சா? ஆமென் ஆமென் சொல்லுங்க சத்தமா வாசிங்க. கர்த்தாவே என் சத்ரு நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்த ஆண்டவரே. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஜெபம் என்ன? What is our prayer? தினமும் ஜெபம் பண்ணுங்க. Every day how to pray. ஆண்டவரே Lord, என்னுடைய சத்துருக்களுடைய because of my நிமித்தமாக enemies, because of my enemies, கர்த்தாவே Lord, என் சத்துரு நிமித்தமாக because of my enemies, என்னை நீதியிலே நடத்த ஆண்டவரே. lead me in your எனக்கு righteousness. முன்பாக Make your உம்முடைய வழியை செவ்வைப்படுத்த ஆண்டவரே. way straight before my face. அல்லேலூயா. நம்ம வழியில கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். God knows our way. சத்ரு வழியில போற வழியில அவனை குழி வெட்டி வச்சிருக்கான். And the enemy had dig a pit. அவன் நோக்கம் நீ பரலோகம் போக கூடாது. The all intention is to not go to heaven. நோக்கம் நீ பரலோகம் போக கூடாது. Intention is not to go to heaven. செழிக்க கூடாது. You should not be blessed. இது சத்துருட நோக்கமா இருக்கிறது. And this is the enemy. சங்கீதக்காரர் போல ஜெபம் பண்ணுங்க. But psalmist say, ஆண்டவரே Lord, என் சத்ரு நிமித்தமாக because of my நான் enemies, போகிற வழியை the நீ way செவ்வைப்படுத்த ஆண்டவரே. you make it straight. ஆமென். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. Every day ஆண்டவரே you have to pray, Lord. எனக்கென்று ஒரு லக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. There is a target for அது அப்படியே பெற்றுக்கொள்ளும்படியாக And in order to என் வழியை accomplish நம்முடையவராக செவ்வைப்படுத்துவீராக. ஒரு ஜெபம். make me right. ரெண்டாவது ஜெபம் என்ன? And second, முக்கியமானது எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. very important. சங்கீதம் Psalms 27 27 12 and verse 12. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 27 எடுத்து ஆமென் சொல்லுங்க சத்தமா வாசிப்போமா? என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்களின் சத்தமா சொல்லுங்க. என்னை என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதே ஆண்டவரே. ரெண்டு ஜெபங்கள். Two prayers. ஒன்று First, சத்துரு நிமித்தமாக Because என் பாதையை செவ்வைப்படுத்த ஆண்டவரே. because of enemies straight நான் வந்து தோல்வி கண்டேன்னா and I have been நான் விழுந்து failure போயிட்டேன்னா and I have என் fallen. சத்துரு பெருமை பாராட்டுவான். My enemies, அது நிமித்தமாக because என் of பாதையை செவ்வைப்படுத்த ஆண்டவரே. my way has been righteous. இரண்டாவதாக Second, சங்கீதம் 27:12 சொல்லுகிறது God says, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமாய். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். ஓகே. கர்த்தர் என்ன செய்வார்? சத்துருக்கு விரோதமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் தெரிஞ்ச வசனம் 23:5. 23 எல்லாரும் சொல்லுங்க. என்ன 23:5? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சபையர் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த விசுவாச அறிக்கை இன்னொரு சத்தமா சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். ஆமென். என் சத்துரு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால முடியுமா அபிஷேகிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யார் அபிஷேகிக்கிறா? கவனிங்க. சத்துரு உனக்கு விரோதமா இருக்கும் பொழுது அந்த சத்துரு கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி மீட்டு உன்னை சும்மா விட்டுற மாட்டார். அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். இப்படி ஒரு வசனம் சொல்றேன். சிலர் ரதங்களுக்கு குறித்தும் சில குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ என் தேவனாய் கர்த்தர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அந்த சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள். சத்தமா சொல்லுங்க. நாங்களோ எழும்பி நிமிர்ந்து நிற்கிறோம். கரம் தட்டி. அல்லேலூயா. ரெண்டா கர்த்தர் என்ன செய்றார்? சத்துருக்கு விரோதமாக நம்முடைய சத்துருக்கு விரோதமாக சங்கீதம் 132:18 வாசிங்க. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். குறிச்சு இப்படி சொல்லுங்க. என்
என் 10ல என் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவீர். என் மீதிலோ என் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. நம்ம சத்துரு கர்த்தர் என்ன பண்றாரு கேட்டா, what God doing to our முன்பாக enemies? நான் பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். They prepare a feast, a table முன்பாக and நம்ம என்ன பண்றாருமா, ஒரு கிரீடத்தை கட்டளையிடுகிறார். இது ஒரு கிரீடத்தை கட்டளையிடுகிறார். முக்கியமான காரியம் இருக்க. சத்துருக்கு என்ன பண்றாராமா, 1 கொரிந்தியர் 15 25 26 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 25 26. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு மரணம். Death. அல்லேலூயா. முதலாவது சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். First prepare a table before the enemies. இரண்டாவது சத்துருக்கு முன்பாக கிரீடத்தை வைக்கிறார். Second, a crown has been worn. மூன்றாவது முக்கியமான காரியம், மரணமாக சத்துரு நம் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்துக்கொள்கிறார். God protect us from the death. மரணம் சாகவே மாட்டோம்னு நினைக்காதீங்க. You don't think that you will not die. கண்டிப்பா ஆண்டவர் சாமச்சா சாக தான் போறீங்க. Definitely we are going to die. அல்லேலூயா. Hallelujah. If God's dealing. பக்கத்துல பா சொல்லுங்க. See other person and ஆண்டவர் வருகை தாமச்சா, ஆண்டவர் வருகை தாமதிச்சா சாக தான் போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் சொல்றாரு, and God says நீ to Adam, சாகவே சாவாய். you will die and surely die. பாருங்க, இந்த மாம்சம் ஒருவேளை செத்தாலும் maybe this flesh will die, ஆவிக்குரிய பிரகாரமாக but spiritually ஒரு மரணம் இல்லவே இல்ல. there is no death at all. நித்தியமாய் ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிறோம். eternal to God. அத வசனம் சொல்லுகிறது, Bible says பரிகப்படுத்ததான கடைசி சத்துரு மரணமே. ஓகேயா? அந்த சத்துருக்கத்தை நம்ம மக்கறா கடைசியாக ஒரு விசுவாச அறிக்கை சபையாராக சேர்ந்து வீட்டுல போய் சொல்லுங்க. இத 30ஆம் சங்கீதம், Psalms 30. சங்கீதம் 30:1. Psalms 30:1. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 30:1. ஆமான் ஆமென் சொல்லணும்ல. ரெடியா? மதுக்கரை அபிஷேக திருச்சபை சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதான் ரைட். வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழோட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். சபையார் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. சொல்லிட்டு இருங்க நீங்க. ஆண்டவரே, என் சத்ரு என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை தூக்கி எடுத்துவிட்டாலே உம்மை போற்றுவேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன், ஆராதிப்பேன், உம்மையே நான் தொழுவேன். கரந்தட்டி, நல்லா கரந்தட்டி. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. சொல்லு. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல, வேறும் கையார் உம்மை துதிப்பேன். நிந்திக்கிற சத்ரு, எப்பொழுது சாவார் பிரயோசிக்கிற சத்ரு, வெள்ளமான சத்ரு, கூடவே சத்ருவாய் மாறுற சத்ரு, துன்பப்படுத்துற சத்ரு, சுற்றுப்படுத்தாராய சத்ரு, பரிசுத்த ஸ்தலத்தை கெடுத்துக் கொள்ளும் சத்ரு, எல்லா சத்ருக்கைகளுக்கும் நீங்களாக ரட்சிக்கலாம். நான் வைராக்கியமாக கூட நான் ஜெபிக்க, நான் அபிஷேகத்தை காணப்பட, நான் அன்பை வெளிப்படுத்த கர்த்தரை நினைக்க முடியாத என் வாழ்க்கை பயபக்தி கற்கிறார்.
Lord, this holy place, சத்துருடத்தை கெடுத்து போட்டிருப்பான் என்றால் and the enemy has என்னை மனம் demolished, திரும்புற ஆண்டவரே, and I repent, Lord, நான் கெட்டு போயிட்டேன், and I have been destroyed. பிசாசனை கெடுத்து போட்டுட்டான், The enemy I destroyed என்னை him. மனம் திரும்புறேன் And today என்று I சொல்லுகிறவர்கள் confess. அவன் என்ன செய்வாரு? What God will உன்னை do, நீதியான பாதையிலே Lord will lead you நடத்துவார், righteous way, செம்மையான வழியிலே in righteous உன்னை path, நடத்துவார். lead you. சத்து இஷ்டத்துக்கு உன்னை ஒருபோது ஒப்பு கொடுக்க He will மாட்டார். not leave you in the சத்துருக்கு enemy's முன்பாக உனக்கு பந்தி அவர் ஆயத்தப்படுத்துவார். He will prepare a table before the சத்துருக்கு enemies. முன்பாக Before the உனக்கு enemies. கிடத்தை கட்டிடுவார். Have you a கடைசி crown சத்ருவாகிய at the last. மரணத்தை நீ மேற்கொள்ளுவாய். Also you will, விசுவாச அறிக்கை செய்திருக்கிறோம். we know that இந்த எல்லா நன்மையும் பெற வேண்டும் என்றால் if you want to read all the முக்கியமான goodness, காரியம் very important, பரிசுத்த ஸ்தலத்தை சத்துரு கெடுக்காதபடிக்கு நாம் காத்துக்கொள்வோமாக. you have to protect yourself in the holy place where ஒரே ஒரு கேள்விதான் enemies shouldn't நான் ஜெபித்து destroy. முடிக்க போறேன். Only one question மெய்யாலும் என் வாழ்க்கையில in my life, என் பரிசுத்த ஸ்தலத்தை the holy place, ஆவிக்குரிய ஜீவத்தை my spiritual சத்துரு life, கெடுத்து போட்டு விட்டான் the enemy had என்று destroyed சொன்னால் it, and those who say ரெண்டு so, கரங்களை உயர்த்தி, lift both your hands, ரெண்டு கரங்களை உயர்த்தி, lift both your hands, என் வாழ்க்கை பரிசுத்தம் கெட்டு போயிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி, Lord, my நல்ல உயர்த்தி, lift both your, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. Lord, make me holy. என் ஆவிக்குரிய சத்துருக்கு எடுத்துட்டான், The spiritual life என்னை destroyed the பரிசுத்தப்படுத்துவீரா. பரிசுத்தரே இயேசு நாமத்தாலே enemy. Jesus name holy. தரிமையான சபையின் பிள்ளைகளுக்காக I pray for இந்த the லைவ்ல church பார்க்கிற யூடியூப்ல பார்க்கிற and live on ஒவ்வொருவருக்காக YouTube. ஜெபிக்கிறான். I pray for each and every person. இந்த வாழ்க்கையில சத்துருக்கு எடுத்து போட்டிருப்பான் The என்றால் enemies that destroy this people's இன்றைக்கு life ஆதி today, என்பது திருப்பி turn them to the first love. இவர்கள் விரோதமாய் கிரியை செய்கிற Order against these people. எல்லா சத்துருன் கைகளுக்கும் Deliver from all the evils. இவர்களை மீட்டு ரட்சிப்பீராக. Redeem all these people. இயேசு நாமத்தில் பிதாவே. Jesus name, Father. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம், சந்தோஷமாய் நல்லா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்படியே காணிக்கை கரங்களை எடுத்து உயர்த்தி பிடிப்போம். பாஸ்டர் ஜெபித்த பின்பு ஷிபகா பாடும்போது கரங்களை உயர்த்தி பிடிப்போம். பரலோக பிதாவே, காணிக்கை எடுத்து சும்மா கை தூக்காத. இயேசு நாமத்தினாலே இந்த படைப்புற காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஐஸ்வர்ய பல மடங்கு கத்தை திருப்பி தருவீராக என்று ஜெபிக்கிறான். கத்த சகல நிறைவாய் கட்டளிடுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.